அனைவருக்கும் வணக்கம். யாதமூரே யாவரும் கேள். தளிர் குழும சிறுவர்களின் பேச்சாற்றலை வளர்க்கும் பொருட்டு தளிர் குழுமத்தை அமைத்து 4வது வருடம் கடந்ததன் பின் நாங்கள் அதன் ஒரு அங்கமாக ஒரு முன்னெடுப்பாக பெண்களுக்காக பெரியவர்களுக்காக ஒரு அரங்கத்தினை அமைத்திருந்தோம். மலரும் மகளிரும் என்ற பெயரில் இன்று 5வது அரங்கம் மலர்கிறது. எங்கள் இலக்கிய ஆளுமைகளை வெளிக்கொணரவும் அதன் மூலம் இலக்கிய சுவையை நாங்கள் முன்னெடுக்கவும் இந்த முன்னெடுப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதில் பெரியவர்கள் நிகழ்வு எதுவாக ஆயினும் வந்து கொண்டிருக்கும். அந்த வகையில் பட்டினப்பாலையை மிக அழகாக ஆய்வு செய்தோம். அதே நேரம் 10 பாட்டு இலக்கிய சுவையை உணர்ந்ததன் நிமித்தம் 10 பாட்டுகளை பாவியர் பார்வையில் எவ்வாறு நாங்கள் நோக்குவோம் என்ற அடிப்படையில் நாங்கள் தொடர்ச்சியாக இதை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். முதல் 3 நூட்களை நாங்கள் அழகாக ஆய்வு செய்திருந்தோம். கடந்த அரங்கத்தில் நாங்கள் 3 நூல்களை ஆய்வு செய்திருந்தோம். திருமுருகாற்றுப்படை, பொருணநாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படையை நாங்கள் 3 எடுத்து அலட்சி ஆராய்ந்திருந்தோம். ஒரு அலட்சி என்று கூற முடியாத ஒரு சிறு தொடர் ஆய்வு மூலம் செய்திருந்தோம். இன்று மிக பெரும் ஆளுமைகளாக 3 தொடர்ச்சியாக இந்த 3 நூல்களை ஆய்வுக்கெடுக்க வந்திருக்கிறார்கள். பூங்கோதை ஸ்ரீகரன் அவர்கள் பிரித்தானியாவிலிருந்து பெரும்பானாற்றுப்படை என்ற நூலையும், நிவேதா யுகந்தன் பிரித்தானிய முல்லைப்பாட்டு என்ற நூலையும், ரதி கமல்நாத் சௌதரி சுவிஸ் நாட்டிலிருந்து மதுரை காஞ்சி என்ற நூலையும் எடுத்து ஆய்வு தங்களுடைய பார்வையை குறிப்பிட வருகிறார்கள். அந்த வகையில் அனைவரையும் வருக என்று வரவேற்றுக் கொண்டு இணைய வழியூடாக கண்டம் கேட்டு மகளும் அத்தனை பேரையும் என்னோடு எப்போதும் கரம் கோர்த்திருக்கும் என்னுடைய அன்பு சகோதரி சுகுணா சுதாகரன் இணைப்பாளராக இணைந்திருக்கும் சுகுணா சுதாகரன் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு இந்த இணையத்தை அழகாக இயக்கி நிற்கும் அன்பு சகோதரி ஆதி தற்பரானந்தன் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு இந்த அரங்கத்தினை ஆரம்பிக்க இருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்ப முதலாவதாக 10 பாட்டும் பாவேர் பார்வையும் என்ற அரங்கத்தில் எங்களுடைய 5வது அரங்கமாக மலர்ந்து மனம் பிறப்ப காத்திருக்கிறது. பிரித்தானியாவை வாழ்விடமாக கொண்டு வாழும் ஒரு தமிழ் பாடசாலை ஆசிரியர், நீண்ட காலமாக இலக்கிய பரப்போடு மிக செழுமையாக பயணித்துக் கொண்டிருக்கும் ஒருவர், யாழ் பல்கலைக்கழக பட்டப்படிப்பை பூர்த்தி செய்த மாணவியும் கூட. அந்த வகையில் பூங்கோதை ஸ்ரீகரன் அவர்கள் பெரும்பானாற்றுப்படை பற்றி இப்பொழுது தன்னுடைய பார்வையை விரிக்க வருகிறார். வாருங்கள் அம்மா பூங்கோதை ஸ்ரீகரன் அவர்களே, வாருங்கள். பெரும்பானாற்றுப்படை உண்மையில் 10 பாட்ட நூட்களிலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு பெறுகிறது. பாணர் என்ற உடனே எங்களுக்கு நன்றாக புரியும். பாடல்களை பாடுபவர்கள் பாணர்கள். அதுவும் பெரும்பானாற்றுப்படை என்றது மிகச் சிறப்பு பொருந்திய ஒரு நூல். வாருங்கள், பூங்கோதை ஸ்ரீகரன் அவர்களுடைய பார்வையில் இது எவ்வாறு இருக்கிறது என்பதை நாங்கள் சுவைப்போம். நன்றி அம்மா. முதற்கண் தளிர் நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர், உதவி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் நெறியாளர் அம்மையார் திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் அவர்களுக்கும், தொடர்ந்து துணையாக நிற்கின்ற தோழிகள் சுகுணா சுதாகரன் மற்றும் ஆதி தற்பரானந்தன் மற்றும் பெரும் ஆளுமையான எமக்கு வழிகாட்டியா இருக்கின்ற அம்மையார் ரதி கமலநாதன் அம்மையார் அவர்களுக்கும் எனது முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, உண்மையில் இந்த ஒரு ஆய்வரங்கம் எமக்கு ஒரு ஊக்கம் அளிக்கின்ற ஒரு ஆய்வரங்கு தான். அந்த வகையில் சங்க இலக்கியங்களை நாங்கள் ஆராய்ந்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் 10 பாட்டு இலக்கியம், 10 பாட்டு நூல்களில் 4வது நூலாக இருப்பது இந்த பெரும்பானாற்றுப்படை. பெரும்பானாற்றுப்படை என்ற பெயர், அதை பற்றி நாங்கள் நோக்கினால், பாணன் என்பது பாட்டு கலைஞர்கள், பாடுபவர்களை சங்க இலக்கியம் குறிக்கும். பாண் என்பது இங்கு ஜாலை குறிக்கிறது. ஆற்றுப்படுத்தல் என்பது வழிப்படுத்தல். ஒருவருக்கு இடம் தெரியாவிட்டால் நாம் அவர்களுக்கு வழிகாட்டுவோம். இப்படி போய் அப்படி போய் உங்கள் இலக்கை அடையுங்கள் என்று நாங்கள் வழிகாட்டுவோம். அதே போல இந்த ஆற்றுப்படுத்தல் இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களிலே சிறப்பானவை. உதாரணமாக தற்போது நாங்கள் பார்க்கும்போது
ஆற்றுப்படுத்தல். எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் என்றால் அடுத்தவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பதும் வழிகாட்டுவதும் ஒரு நல்ல பண்பு. தமிழர்களிடையே இது மிக ஒரு பண்பான ஒரு விஷயமாக அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறது என்பது நாங்கள் ஒரு போற்றற்குரிய ஒரு பண்பாக இந்த இலக்கியங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் ஆற்றுப்படுத்துகின்ற அந்த பண்பு இந்த ஆற்றுப்படை இலக்கியங்கள் குறிப்பாக சொல்லப்படுகிறது. இந்த வகையில் பெரும்பானாற்றுப்படை என்ற இந்த இலக்கியம் ஒரு பாணனை இன்னொரு பாணன் ஆற்றுப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. பாணன் என்கிறது பாட்டிலே சிறந்தவன், பாடுபவன். பாணன், பாடினி என்ற சொற்கள் எல்லாம், இந்த சொற்பதங்கள் எல்லாம் தமிழ் இலக்கியங்களிலே எல்லா இலக்கியங்களிலுமே சொல்லப்படுகிற ஒரு விஷயம். குறிப்பாக இந்த பெரும்பானது பெரிய யாழை இசைக்கும் பாணன் என்கிறது பொருள். பெரும்பானாற்றுப்படை பொதுவாகவே ஒரு இந்த இலக்கியத்துக்குள் நாங்கள் செல்லும் அதற்கு முன் சிலவற்றை நான் குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது ஒரு இலக்கியம் அல்லது ஒரு படைப்பாளர், கவிஞர், புலவன், அவனுடைய தார்மீக கடமை என்னவென்று நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த இலக்கியம் வெறும் கூழுக்காகவும் கஞ்சிக்காகவும் பாடிக்கொண்டு இருப்பது தமிழ் இலக்கியத்துக்கு எவ்வாறு சிறப்பளிக்க முடியும்? அந்த வகையில் நாங்கள் உள்நோக்கி பார்க்கும் போது இந்த இலக்கியங்களின் நோக்கம், அதன் பரப்பு, அதன் இலக்கு என்னென்று பார்க்கும்போது நாங்கள் குறிப்பாக இந்த கவிஞர்களுக்கு ஒரு தார்மீக கடமை இருக்கிறது. தற்காலத்தில் அது எவ்வளவு தூரம் பின்பற்றப்படுகிறது என்பது கேள்விக்குறிதான். ஆனால் அந்த காலத்தில் பழைய தமிழ் இலக்கியங்களில் அந்த கருப்பொருள், அந்த தார்மீக, அந்த அறக்கருத்து இங்கே சிறந்திருப்பதை இந்த நூலில் நான் கண்டு வியந்தேன். கவிஞர்களின் கண்ணும் கருத்தும் கூர்மையானது. இவ்வுலகத்தை, சமூகத்தை, தனி மனிதனை உற்று நோக்கும் அவர்களின் பார்வை தனித்துவமானது. மிக கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் நோக்கும் பூத கண்ணாடிகள் தான் அவர்களது கண்கள். அக்கண்ணும் சரி, அகக்கண்ணும் சரி, புறக்கண்ணும் சரி, எப்போதும் அகல விருந்திருக்கும். அதனால் தான் மிக நுணுக்கமாக, மிக துல்லியமாக கவிதைகளை, பாட்டுக்களை, இலக்கியங்களை அவர்கள் பதிவு செய்திருக்க அவர்களால் அதனால் தான் முடிந்திருக்கிறது. அவர்களுடைய அந்த சமூக பார்வை, இந்த சமூகத்துக்கு தன்னால் செய்யப்பட வேண்டிய அந்த அறச்சிந்தனை, தனக்குரிய கடப்பாடு என்னன்றதை மிக கருப்பொருளாக, மிக உணர்ந்து அவர்கள் கவிதைகளை, பாடல்களை யாத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த பெரும்பானாற்றுப்படை மிக சிறப்பாக நான் பார்க்கின்றேன். ஒரு கலைஞன், ஒரு படைப்பாளி, ஒரு இலக்கியவாதி தன்னுடைய கடமையை சரியாக செய்திருக்கிறானா என்று பார்த்தால் அதற்குரிய அந்த சிறப்பம்சங்களை நாங்கள் வரிசைப்படுத்தலாம். ஒரு இலக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தால் அந்த நூலை வாசிக்கும் போது புத்தகங்களை, புது தகவல்களை எங்களுக்கு தர வேண்டும். இரண்டாவது, சமூகத்தின் தேவையாக இருக்க வேண்டும். மூன்றாவது, ஒரு விழிப்புணர்வை எங்களுக்கு தர வேண்டும். மற்றது, ஆற்றுப்படுத்த வேண்டும். மேலும் வரலாற்று தகவல்களை கொண்ட வரலாற்று பதிவாக இருக்க வேண்டும். அல்லது வாசிக்கும் போது நல்ல சுவைக்கத்தக்க சுவாரஸ்யமான தகவல்களை தர வேண்டும். அல்லது எதிர்வு கூற வேண்டும். ஒரு சமூகத்துக்கு இந்த இலக்கியம், இந்த நூல் எவ்வாறு பயன்படுகிறது என்ற விஷயத்தை எதிர்வு கூற வேண்டும். அல்லது தரமான மொழியாடலை கொண்டிருக்க வேண்டும். இத்தனை சிறப்புகளை கொண்ட இலக்கியமாகத்தான் நான் பெரும்பாலாற்றுப்படை இந்த தகவல்களை நான் அந்த நூலுக்குள் நுழையும் முன்பு இந்த தகுதி இந்த நூலுக்கு இருக்கிறதா, இந்த இலக்கியத்துக்கு இருக்கிறதா, இந்த இலக்கியத்தை அந்த புலவர் அந்த வரவிலக்கணத்துக்குள் கொண்டு செல்கிறாரா என்பதை ஆராய்ந்து பார்த்த போது நான் வியப்படைந்தேன். அத்தனை தகவல்களும், அத்தனை குறிப்பிட்ட விஷயங்களும் இந்த நூலுக்குள் இருக்கிறது. இப்போது இந்த பெரும்பாலாற்றுப்படை உள்நுழைவோம். இந்த பெரும்பாலாற்றுப்படை நாம் ஏற்கனவே பட்டினப்பாலை எழுதிய புலவர் தான் கடியனூர் உருத்திரங்கண்ணனர் எழுதிய இந்த நூல். பாட்டுடை தலைவனாக தொண்டைமான் இளந்தரையன் குறிக்கப்படுகின்றார்.
அடுத்து அந்த யாழ், அந்த பேர் நூலுக்குரிய பெயருக்குரிய அந்த பொருள், பெரிய பாணன், பெரிய யாழ் என்ற அந்த பெயர் விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அல்லது பாணாறு என்ற இன்னொரு பெயர் அந்த யாழுக்கு உரிய பொருளாக குறிக்கப்படுகிறது. இந்த பாடல்கள் அமைந்த யாப்பு ஆசிரியப்பா அடி 500 வரிகளை உடையது. 500 வரிகளை உடையது இந்த பாடல். ஆற்றுப்படை இலக்கியங்கள் என்றாலே நாம் ஏற்கனவே சொன்னது போல் வழிப்படுத்தும் இலக்கியங்கள். அதாவது ஒரு சமூகத்தையோ அல்லது ஒரு தனி மனிதனையோ ஆற்றுப்படுத்தும், வழிப்படுத்தும், அவனை நல்வழிப்படுத்தும் ஒரு இலக்கியம், ஒரு கருத்தை சொல்கின்ற இலக்கியம். இதனால் முதலாவது நாம் பார்க்க வேண்டியது அது என்ன பண்புகளை கொண்டிருக்கிறது. அதாவது விருந்தோம்பல் பண்புகளை கொண்டிருக்கிறது, கொடை பண்பை சொல்லி இருக்கிறது, இசை பற்றிய இசை கருவிகளை பற்றி சொல்லி இருக்கிறது, மற்றது வணிகம் பற்றி சொல்லி இருக்கிறது. ஒரு நிலம் மட்டுமல்ல, அனைத்து நிலங்களுடைய விருந்தோம்பல்களின் சிறப்பை சொல்லி இருக்கிறது. அந்தந்த ஊர்களின் தன்மையை ஒரு உள்நோக்கி பார்க்க போனால் 500 வரிகளிலே பாட்டுடை தலைவனாக இளந்திரையன் குறிக்கப்பட்டாலும், ஆனால் அதை சுற்றியுள்ள அத்தனை கருத்துக்களும் பொருட்களும் சொல்லப்பட்ட பொருள்களும் ஒரு பூவில இருந்து, ஒரு இலையில் இருந்து, ஒரு மரத்தில் இருந்து, சிறு புல்லில் இருந்து, ஒரு பூவில் இருந்து கூட அவர் விரிந்து கொண்டு போகிறது. அவர் சொல்கின்ற அந்த கருத்துக்கள் அப்படியே அந்த ஒரு இலக்கியம் காட்சிப்படுத்தப்படுகிறது பாடல் வரிகள் ஊடாக. இந்த பெரும்பாலான படையை பற்றி, அந்த நூலை பற்றி அந்த உரைகள் யார் யார் எழுதியிருக்கிறார்கள், ஒவ்வொரு விதமான நோக்கில் எழுதினாலும் கருப்பொருள் உண்டாகவே இருந்தது. அந்த கருத்து உரை எப்படி எழுதப்பட்டதோ அது எவ்வாறு இருந்தாலும் கருப்பொருள் நாம் உள்வாங்கிக் கொள்கிற அந்த கருப்பொருள் ஒன்றாகத்தான் இருந்தது. உரைநடை எழுதியவர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த அறிஞர் அருள் அம்பலமானார் உரை, ராகவயங்கார் உரை, நச்சினார்க்கினியர் உரை என்பன இவருக்கு உரை நூல்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் இளந்திரையன் என்ற இந்த பாட்டுடை தலைவனை பற்றி ஒரு சிறு குறிப்பு. நாகப்பட்டினத்து சோழன் என்ற ஒரு மன்னன், அந்த சோழ மன்னனுக்கும் நாககன்னியைக்கும் நாகப்பெண்ணுக்கும் பிறந்த ஒரு மகன். அந்த மகனை தன்னுடைய அரச வாரிசாக உரிமைப்படுத்த சொல்லி அவன் தாய் அரசனிடம் கேட்கின்றார். அரசன் அதற்கு மறுத்து தொண்டை கயிறை அந்த பிள்ளையின் தொண்டையில் கட்டி கடலில் விடு, மிதந்து வந்தால் நான் அவனை அரசனாக்குகிறேன் என்று சொல்லி ஆணையிருக்கிறார். தாயும் அதன்படியே அப்படி செய்கிறார். அந்த அலை கடலில் அந்த திரையில் மிதந்து வந்தபடியால் இளந்திரையன், தொண்டைமான் இளந்திரையன் என்று அவனுக்கு பெயர் வந்தது. அந்த பாட்டுடை தலைவன் ஆகிய இளந்திரையன். இதே போல இந்த புலவர் அரசனுடைய அந்த திறத்தை, ஆட்சி சிறப்பை மட்டுமல்ல கொடை சிறப்பை எல்லாம் சொல்ல வருகின்ற போதும் அவருடைய நோக்கம் மன்னனை மட்டுமல்ல, மக்களையும் அந்த சமூகத்தையும் அவர்கள் எப்படி எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த தான் ஒரு கலைஞனாக, ஒரு புலவனாக எப்படி கனவு கண்டாரோ அது உண்மையாக நடந்திருக்கலாம், அல்லது அவர் ஒரு புலவன் தன் சமூகம் இப்படி இருக்க வேண்டும் என்று கனவு கண்டார். அந்த கனவை அவர் பாடல்கள் மூலம் சொல்ல வருகிறார். அதுக்கும் ஒரு ஆற்றுப்படுத்தல் தான். தன்னுடைய சமூகம் மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றதுக்கான ஒரு ஆற்றுப்படுத்தல் கருத்தையே இங்க முன்வைக்கின்றார். அது முதலாவது அந்த பாணனை பற்றி, பாணனுக்கு வறுமையில் இருக்கின்ற அந்த பாணனை தான் பொருள் பெற்று அரசனிடம் போய் பொருள் பெற்று வளமாக வாழ்கின்றேன், அதை போல் நீயும் செல் என்று வழிப்படுத்தி அந்த ஒரு பயண நூல் போல இந்த ஊர்களை எல்லாம் விவரித்து அந்த அரசனை சென்றடைந்து அந்த பொருட்களை வாங்கி வளமாக வாழ்கொள் என்று சொல்ற அந்த
அழகான அந்த மொழி நடையில் அவர் சொல்லிக் கொண்டு வருகின்றார். முதலாவது அந்த பான் என்று சொல்கின்ற அந்த யாழை, இந்த யாழ் வந்து தமிழ் இலக்கியங்களிலே மிகச் சிறப்பாக வர்ணிக்கப்படுகின்ற ஒரு இசைக்கருவி. அது இந்த பெரும்பானாட்டை முதல் பாடலே விவரிக்கிறது அழகாக. அகல் இரு விசும்பில் பாயிருள் பருகி என்று தொடங்கி பிறை பிறந்தன்ன பீனைந்து வகை கடை நெடும் பனை திரள் தோல் மடந்தை முன்கை குறும் தொடியேக்கும் அப்படியே போய் பொன் வந்து அன்ன புரியடங்கு நரம்பின் தொடை அமை கேள்வி இடவயின் தலை. இங்கே கேள்வி என்கின்றது யாழை குறிக்கிறது. யாழ் அந்த உடலை எப்படி எல்லாம் வர்ணிக்கிறார். அந்த பாடல்களை மிக அழகாக மொழி வளத்தோடு நாங்க படிக்கும் போது மிக சிறப்பாக இருக்கிறது. முதல் அந்த யாழை வர்ணித்த பிறகு அடுத்து அந்த பாணனுடைய வறுமையை வர்ணிக்கின்றார். அவன் எப்படி அந்த வறுமையில் வாடி நிற்கின்றான். அவருடைய அந்த மனப்பான்பு, மனித பண்பு, இந்த அறம் சார்ந்த விடயம் இந்த பாடல்களில் ஊடாக அவர் காட்டிக்கொண்டு செல்கின்றார். இன்னொருவருக்கு நன்மை ஏற்படுமா என அவரை வழிப்படுத்துறது, தான் பெற்ற இன்பத்தையும் இன்னொருவரும் பெற்று நல்லாக வாழ வேண்டும், அந்த நல்ல மனித தன்மை இங்கே அவர் எடுத்து காட்டுகின்றார். தற்போதெல்லாம் அந்த பண்புகளை நம் சமுதாயத்தில் பார்ப்பது மிக அருகி கொண்டு வருகிறது. ஆனால் இந்த பாடல்கள், அதாவது அந்த நான் ஏன் சொல்ல வருகின்றேன் என்றால், அந்த இலக்கியங்கள் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறது? மனித பண்பை, மனிதத்தை, நல்ல ஒரு சமுதாயத்தின் வளமான ஒரு காட்சிப்படுத்தலை இந்த இலக்கியங்கள் எங்களுக்கு சொல்ல வருகின்றது. அது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த பாடல்கள் எல்லாம் இருந்தாலும் இப்ப நாங்கள் ஏன் அதை பார்க்க வேண்டும், அதை ஏன் சுவைக்க வேண்டும், அதை ஏன் நாங்கள் நமது வாழ்க்கையில் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான அந்த அத்தியாவசியத்தை இலக்கியங்களை நாங்கள் வெளிக்கொண்டு வரும் போது, இப்படி சொல்லும் போதுதான் மக்களிடையே இந்த புரிதல் எல்லோருக்கும் கிடைக்கும். அந்த வகையில் நாம் இந்த ஒரு முன்னெடுப்பை இந்த ஆய்வரங்கத்திலே இந்த தமிழ், குறிப்பாக இந்த 10 பாட்டு இலக்கியங்களை எடுத்தது மிக சிறப்பு. நான் படிக்கும் போதும் அதைத்தான், இது ஒரு நல்ல ஒரு விடயம். இது எல்லோருக்கும் போய் சேர வேண்டும், எல்லோரும் அதன் பயனை அறிய வேண்டும். அந்த முயற்சி நாமும் எம்மாலான முழுமையாக கொடுக்க முடியாவிட்டாலும் எம்மால் முயன்ற அளவு அது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். மிகவும் அருமையான ஒரு இலக்கியம். அதனால்தான் அது இத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் உயிர்ப்போடு இருக்கிறதுனால எத்தனையோ இலக்கியங்கள் எல்லாம் இருந்த இடம் காணாமல் தொலைந்து போய்விட்டது. ஆனால் இந்த இலக்கியம் இன்று வரையும் இருக்குதுன்னா அதுல இருக்கின்ற அந்த அறம், மனித தன்மை, மனித பண்பு இதுகள் எல்லாம் எங்களோட இலக்கியம் தவிர வேற எந்த ஒரு இலக்கியத்திலையும் நாம் பார்க்கவே முடியாது. அதனால் இதை படித்து சுவைக்க வேண்டும் என்ற இந்த ஆர்வம் மீண்டும் மீண்டும் தூண்டுதலாக இருக்கிறது. நன்றி. தலை நிறுவனத்தின் எங்கள் அம்மையார், எங்கள் பேராசான் இதை எங்களுக்கு திருப்பம் ஒருக்க படிக்க வைத்ததுக்கு நன்றி. இது எனக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கு திருப்ப சொல்லுறதுக்கு. அவ்வளவு இதுக்குள்ள தொகை 500 வரிகளிலே நாங்க ஒரு 10-15 நிமிஷத்துக்கு சொல்லி முடியாது. அவ்வளவு நல்ல விஷயங்கள் தோண்ட வந்து கொண்டே இருக்கின்றது. அதுக்கு மொழி வளம், அது இந்த சொல் வளம், அதிலே ஒரு வரியிலேயே எவ்வளவு நாங்கள் விரித்து கொண்டு போகலாம். அவ்வளவு சொல் வளமும் இந்த பொருள் வளமும் இருக்கிறது. அப்படியே கதைத்து கொண்டே போன முடியாது. நான் அடுத்த இதுக்கு போகின்றேன். அதாவது பாணனது வறுமை 17 வரியிலிருந்து 22 வரி வரையும் அதை பற்றி சொல்ல கொண்டு போறார். அடுத்தது பரிசு பெற்ற தன் செல்வ நிலையை எடுத்து உடைக்கின்றார். அதிலேயும் இளந்திரையனது சிறப்பை அறிவிக்கின்றார். இப்படியாக போகிறது பாடல்கள். இளந்திரையனது ஆணை, உப்பு வணிகர் செல்லும் நடிய வழி, இப்படியெல்லாம் போய் நிறைய வம்பல களத்தை சாத்தோடு சொல்லும் காட்டு வழி என்ற இந்த காட்டு வழியில செல்கின்ற ஒவ்வொரு காட்சிப்படுத்தலும் அது படிக்கும் போது அந்த ஒரு சின்ன புல், ஒரு முள்ளி, இப்ப நாங்க ரோஸ் என்று சொல்லுவோம். ஆனா அந்த தமிழ் சொல் வந்து அந்த முள்ளுடைய பூ, ரோஸ். அதை நான் இப்ப படிக்கும் போதுதான் அதுக்கான அந்த தமிழ் சொல்லை நான் அறிந்தேன். அந்த முள்ளி என்பது ரோசா மலர்கள். அப்படி ஒரு புல்லு பூண்டு
எல்லாவற்றையும் வர்ணித்து அவர் அதை வழிபடுத்துறார். ஆனால் அது எல்லா வகையான இதுகளையும் சொல்லி கொண்டு போறார். ஊருண்ட அந்த மண்ணுண்ட மனம், அந்த பூண்டுண்ட மனம், அந்த புல்லுகளை புட்களை சாப்பிட்டு பல்களை வெண்மைப்படுத்துறது, அந்த ஒரு சின்ன விஷயம், நிறைய விஷயம். அதாவது இலக்கியம் எங்களுக்கு புது விஷயங்களை தெரிவிக்க வேணும், புது விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்றதுக்கு. அதுதான் ஒரு உயிர்மையான அந்த இலக்கியம் என்ற அந்த வகையில் இது ஒரு சிறப்பான ஒரு இலக்கியம். மற்றது அந்த 4 நில மக்களுடைய விருந்தோம்பல், இங்க மிக முக்கியமா பார்க்க வேண்டியது விருந்தோம்பல். அந்த ஒவ்வொரு நில மக்களின் அந்த வாழ்க்கை முறையோட அவர்கள் இந்த உணவு வகைகள், அவர்கள் எப்படி உணவு சமைக்கிறார்கள், அதை எப்படி வழிபோக்கர்களுக்கு கொடுக்கிறார்கள், விருந்தோம்பல் செய்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. வழிநடுகை இருக்கின்ற அந்த பலாப்பழங்கள், கமுகு, தென்னை மரங்கள், இந்த வர்ணிப்பு அவ்வளவும் அந்த ஊர்களின் முல்லை நிலம், மருத நிலம், நெய்தல் நிலம், குறிஞ்சி, இப்படி எல்லா நிலங்களையும் பற்றி அந்த வர்ணனை மிகவும் அழகா இருக்கிற. இதெல்லாத்தையும் தாண்டி அந்த காஞ்சி என்ற அந்த இளந்திரையனுடைய அந்த நாட்டுக்கு போனால் நீ என்னென்னத்தை அனுபவிப்பாய், உனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் நீ போன உடனேயும் கேட்க தேவையில்லை அரசனிடம், எனக்கு அது நீ தர வேண்டும் என்ற இறக்க தேவையில்லை. அவன் பார்த்த உடனேயே அந்த அவனுடைய கொடை வன்மை பார்த்த உடனே அவருக்கு கொடுத்து விடுவார். அதை விட அவர்களுடைய அந்த சுற்றம், அவர்களுடைய அந்த மந்திரி சபையில இருக்கிற அலுவலர்கள் எல்லோருமே அரசனுடைய அந்த வள்ளல் தன்மையை, கொடைத்தன்மையை நிறைவேற்றுவதற்காக அவர்களும் அப்படியே அந்த அரசனுடைய அரண்மனை கதவை எப்பவுமே திறந்திருக்கும். மூடி காவல் காக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் வெறும் வழிபோக்கர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும். எப்போதும் அவன் தன்னை சீர் தூக்கி பார்த்து கொண்டே இருப்பான். அந்த கொடையை மற்றவர்களுக்கு கொடுப்பதே அவனுக்கு சிறந்த ஒரு தன்மையாக இருக்கிறது. புலவர் சொல்லும் போது அந்த பாட்டு வரிகள்ல அவன் போர் செய்து கை அந்த கரடு முரடாக இரும்பு போன்ற அந்த வலிமை உடையதாக இருக்கிறது கை. அந்த கையை விட அவன் போர் செய்து அவனுடைய வீரத்தை வெளிப்படுத்த அந்த கரங்களை விட அவன் கொடை வள்ளல், அந்த அந்த கொடை கொடுத்து அவனுடைய கைகள் சிறப்பாக அந்த வளமையை சொல்றார். அந்த அவனுடைய கரங்களுக்கு இருவேறு சிறப்பு இருக்கிறது. ஒன்று வீரம், மற்றது அவன் மற்றவர்களுக்கு கொடுத்து சிவந்த கை, அவனுடைய பலம் அந்த கைகளுக்கு உருவகப்படுத்தப்படுகிறது. அப்படி சிறப்பாக இந்த அரசனுடைய அந்த கொடைத்தன்மையை சொல்லப்படுகிறது. இதை விட ஒவ்வொரு ஊர் மக்களிடையே அவர்கள் என்னென்ன உணவுகளை சமைப்பார்கள், அதை எப்படி பதப்படுத்தி செய்வார்கள், என்னென்ன உணவு, மருத நிலத்தில் என்ன உணவு, குறிஞ்சி நிலத்தில் என்ன உணவு, முல்லை நிலத்தில் என்ன உணவு அவர்கள் கொடுப்பார்கள்ன்றது அதை பார்க்கும்போது அதை விவரிக்கின்ற அந்த பாடல்கள் மிகவும் அருமை. இந்த பாலை நிலத்து பெண்கள் அவர்களுடைய அந்த வீடு எப்படி இருக்கும், அவர்கள் எவ்வாறு அந்த உணவுகளை சமைக்கிறார்கள், என்னென்ன உபகரணங்களை அவர்கள் பாவிக்கிறார்கள், நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள நாங்க தேடி தேடி பார்க்கலாம். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களே ஆச்சரியத்தை திறக்கிறோம். அந்த முற்றத்தில் என்ன வகையான அமைப்புகள் இருக்கும், மற்றது அவர்களுடைய விலங்குகள், ஆடு மாடு, அவர்களுக்கு எப்படி அந்த வரிசைப்படுத்தி அவர்கள் அந்த ஆடு மாடுகளுக்கு உணவு எப்படி கொடுப்பார்கள், குலைக தலைகளை நிறுத்தி அவர் அந்த ஆடு மாடுகளை எருக்களை எப்படி பாதுகாத்து வைப்பார்கள், அந்த மருத நிலத்தில் எவ்வாறு அவர்களுடைய அந்த உணவுகளை, அரிசி போன்ற அந்த புதிர்களை யானை போல குவித்து வைத்து அவ்வளவு செழிப்பாக அந்த மருத நிலம் செழிப்பாக இருக்கிறது. அங்கு போனால் உங்களுக்கு அவரை பொரியல், மாதுளங்காய் பொரியலோடு, நெல்லரிசி சோறோடு, திணை, வரகு போன்ற அந்த திணை அரிசி வகைகளை அவர் குறிப்பிடுகின்றார்.
எப்படி அவர்கள் இப்போது நாங்கள் கூழ் என்று சொல்லுகின்றோம் அல்லது சூப் என்று சொல்லுகின்றோம். அதே போல அவர்களும் அந்த வகையான உணவுகளை வடிவாக சமைத்து அவர்களுக்கு பரிமாறின அந்த விதம், மற்றது விலங்குகளில் பார்ப்பனர்கள், அதாவது அந்தணர்கள் வாழ்கின்ற அந்த பகுதிக்கு செல்லும் போது அவர்கள் எவ்வாறு உணவுகளை பரிமாறினார்கள் செய்தார்கள், பசு நெய்யோடு மாங்காய் வடு போன்ற தயிர் நெய் போன்ற அந்த உணவுகளை எல்லாம் எவ்வாறு பதப்படுத்தினார்கள் செய்தார்கள். அந்த அட்ட புழுக்கள், வாடும் புழுக்கள் என்ற வசனங்களை, அந்த சொற்களை அவர் பாவிக்கிறார். அது இந்த காலத்திலே அதை நாங்கள் அந்த வாட்டுதல் என்று சொல்லுவோம். அதைத்தான் அந்த புழுக்கள் என்று அவர்கள் அப்படியான சாப்பாடு வகைகளை அவர்கள் அந்த காலத்திலே, இப்ப நாங்கள் பிரியாணி சொல்றது போல அவர்களும் அந்த மரக்கறி வகைகளை எல்லாம் சேர்த்து குலுக்கி ஒரு வகையான சாப்பாடை செய்தார்கள் என்றும், அது போய் அவர்கள் கேட்க தேவையில்லை, அவர்கள் தரும்போது எவ்வளவு நீங்கள் கேட்டாலும் தெரிவினோம், அவ்வளவு அந்த விருந்தோம்பல் பண்பை அந்த மக்களுக்கு மக்களிடம் இருக்கிறது என்றது சொல்லி இருக்கின்றார். இந்த வகையில் இவ்வாறு எல்லா இடமும் எல்லா நிலங்களையும் தாண்டி மற்றது பாலை நிலத்துக்கு போகும்போது அவர்கள் எப்படி வேட்டையாடுவார்கள், அவர்களோட உருவம், உடை, அவர்கள் அந்த பாலைநிலத்தை தாண்டும் போது என்ன வகையான பாடல்களை நீங்கள் பாடி அவர்களை மகிழ்விக்கலாம் என்றதையெல்லாம் அவர் சொல்லிக் கொண்டு போகிறார். அதே போன்று குறிஞ்சி நில மக்கள் கோவலர் குடியிருப்பு இதெல்லாம் அவர்களுடைய பாட்டுகளோடு சொல்லும் போது நேரம் இருந்தாலும் முல்லை நிலத்து உழுது உண்பாரது ஊர்களின் கிடைப்பன இதை பற்றி எல்லாம் சொல்கிறார். அந்த முல்லை நிலத்துல என்னென்ன ஊர்வனை இருக்குது, அவர்கள் என்னென்ன ஆயுதங்களை பாவிப்பார்கள், இவ்வாறு சொல்லி அவர்களுடைய பாட்டுக்களை நாங்கள் சொல்ல போனால் ஒரு தொகை நேரம் வேண்டும். நான் குறுகலாக சொல்கின்றேன். இதில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் அந்த கலங்கரை விளக்கம். அந்த அரசனுடைய அந்த செழிப்பான அந்த ஆட்சி முறையையும் அவருடைய அந்த நகரத்தையும் சொல்லும் போது அந்த அவர்கள் வணிகம் செய்கிறார்கள். நிறைய வணிகம் நடக்கிற இடங்கள்ல தான் நிறைய கப்பல்கள் வந்து நிற்கும். அந்த கப்பல்களுடைய அதுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் இருக்க வேண்டும். அந்த கலங்கரை விளக்க பற்றி அவர் சொல்லுறது, வானம் மூன்றிய மதலை போல ஏணி சாக்கிய ஏற்றாரும் சென்னி விண்பொரணி வந்து வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடு கலம் கரையும் என்று போய் துறை பிறக்கும் மொழிய போகி கரை அடி. அதாவது அந்த கலங்கரை விளக்கம் வந்து வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றாரும் சென்னி, இந்த விண்ணை தொடுவது போல உயர்ந்தோங்கிய மாடத்தின் மேலுள்ள திறந்த வெளியில் வானலாவ ஊன்றிய தூண் போல. அது அதை விட ஏணி சாத்தி ஏற்ற முடியாத உயரம், அவ்வளவு உயரத்தில் அந்த கலங்கரை விளக்கு இருந்தது என்று அதை விவரிக்கிறார். அதை அவர் விவரிக்கிற விதம் ஒவ்வொன்றுமே அந்த ஒரு பிரமாண்டமாக இருக்கும், ஒரு சின்ன விஷயத்தை என்றாலும். அந்த அதே போல அந்த பாலை அவர்களுடைய இன்னொரு நூலும் அவ்வாறுதான் அந்த காட்சிப்படுத்துற அந்த இலக்கியம் பார்க்கும்போது அந்த இடத்துக்கு போன அளவு ஒரு உணர்வை தருகின்ற சொல்லாடல்களும் அவருடைய அந்த காட்சிப்படுத்தலும் மிக சிறப்பாக இருக்கும். அதே போல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இலைகளை குடிசைகளை அமைக்கிறதுக்கு ஒவ்வொரு விதமான கோரைகளை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். சின்ன சின்ன விஷயமெல்லாம் நிறைய தகவல்கள் எங்களுக்கு புதிதாக இருக்கிறது. அந்த வகையில்
இவ்வாறு ஒவ்வொரு ஊர்கள் எல்லாத்தையும் சொல்லி அந்த இளந்திரையனுடைய வெற்றி, போர் சிறப்பு, வெற்றி வாகை சூழ்நிலை அந்த கதைகள் எல்லாம் சொல்லிவிட்டு இவ்வாறான இந்த மிக சிறப்பு பெற்ற இந்த இளந்திரையனுடைய அந்த ஊருக்கு நீ சென்றினானால் எப்போதும் அந்த ஊர் கோலாகலமாக விழா கோலம் கொண்டிருக்கும். மற்றது மக்கள் எல்லாம் ஒரு சுறுசுறுப்பாக, ஒரு சோம்பரித்தனம் இல்லாமல் இருப்பார்கள். அப்படி ஒரு சிறப்பான, ஏனென்றால் அவனுடைய ஆட்சி அவ்வளவாக இருக்கிறதால அவர்களுக்கு இந்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் வாழ்கிறார்கள் என்றதை அவர் விவரிக்கிறார். அரசன் மட்டுமல்ல, அங்க இருக்கிற மக்களும் அலுவலர்களும் காவலர்களும் கூட ஒரு பாடல்கள் சொல்ற, நீ போகும்போது உனக்கு எந்தவித பயமும் இருக்காது, பாம்பு பயம் இருக்காது, திருடர் பயம் இருக்காது. ஏன்னா அந்த அரசன் அவ்வளவு காவல்காரர்களை சொல்லி இருக்கிறார். வழிபோக்கர்களும் புதிதாக வாரவர்களுக்கும் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் காக்க வேண்டியது கடமை என்றது அவர் அந்த காவலர்களுக்கு சொல்லி அவர்களுக்கான கடமைகளை செய்கின்றார். அப்படியான ஒரு நாட்டுக்கு வளம் பொருந்திய அரசன் என்று சொல்லி திருமாலுக்கு ஒப்பிடுகின்றார். திருமால் எப்படி ஒரு நீலக்கடல் அரவத்தின் மேல் இருக்கிறாரோ அதை ஒப்புவிக்கின்றார் இளந்திரையனுக்கு. அவருடைய கொட வள்ளல் தன்மையை சொல்கின்றார் திருமாலுக்கு ஒப்பிட்டு. இவ்வாறு இறுதியாக இந்த இளந்திரையன் மலையின் பெருமையை சொல்கின்றார். அந்த மலை எப்படி இருக்கும், அந்த மலைந்த பெருமைய அரசனுடைய அந்த ஒவ்வொரு கொடைத்தன்மை, வீரம், அவருடைய அந்த வீரத்தை விட கொடைத்தன்மை அவர்களிடம் சிறப்பாக இருக்கிறது. எதிரியோடு போரிடுவதை விட கொடை வள்ளல் தன்மை அவருக்கு கூடுதலாக இருக்கிறது என்றதையும் சொல்றார். உண்ணாது உழைவிடை தொளித்த விசும்பு செல் இவ்விழியோடு பசும் படை தரி அன்றைய விடுக்கும் அவன் பரிசில் இன்சீர். எல்லாத்தையும் அவன் நிறைய பரிசுகளை சீராக கொடுப்பான் என்று சொல்லுகிறார். அதையும் விட இறுதியாக அவர் இவ்வளவு சிறப்பையும் சொல்லி, இப்படியான சிறப்புடைய அரசனை தான் பாடுவதற்கு, அதை பற்றி சொல்வதற்கு தனக்கு கிடைத்த ஒரு செருக்காக அவர் நினைக்கின்றார். கங்குலும் நண்பகலும் துஞ்சா இயல்பிற்றாய் மங்குள் சூழ்மாக்கடல் ஆர்ப்பதுவும் வெஞ்சினவேல் கான் பாய்ந்த கண்ணிக்கடுமான் திரையனை யான் பயந்தேன் என்னும் செருக்கு என்று சொல்லி அவர் கூறி முடிக்கின்றார். இப்படியான சிறப்புடைய அந்த மன்னனை நான் பாடுவதற்கு நான் பெறுப்பேன், எனக்கு அது செருக்காக இருக்கிறது என்று சொல்கின்றார். இறுதியாக இல்லாத ஒட்டு மொத்தமாக நான் பார்த்த போது, ஆராய்ந்த போது அவருடைய அந்த ஒரு புலவனுடைய அந்த தார்மீக கடமையை அவர் சரியாக செய்திருக்கின்றார். ஆற்றுப்படுத்தல் தனியே இவர் ஒரு அரசனை பற்றி முழுமையாக கூழுக்கும் பாடி கஞ்சிக்கும் பாடி அவர் தன்னுடைய இதை காட்டாமல் தன் ஆற்றுப்படுத்தல் என்றது இதுதான். ஒரு சமூகத்துக்கு தனிய அரசனை மட்டும் ஆற்றுப்படுத்தவில்லை, அந்த பாணனை ஆற்றுப்படுத்துவதாக சொல்லி ஒரு சமூகத்தையே ஆற்றுப்படுத்துகிறார். விருந்தோம்பல் எவ்வளவு சிறப்பானது, கொடைத்தன்மை எவ்வளவு சிறப்பானது. அப்போது அந்த மக்கள் ஒரு செழிப்பாக, அது உண்மையாக இந்த காட்சியெல்லாம் நடந்ததோ இல்லையோ, ஆனா நாங்கள் இந்த இலக்கியத்தை படிக்கும் போது இவ்வளவு நல்ல பண்புகளும் ஒரு நாட்டில் ஒரு சமூகத்தில் இருக்குமானால் அந்த நாடு எவ்வளவு செழிப்பாக இருக்கும். புலவர்களுக்கும் வறுமையும் புலமையும் சேர்ந்தே இருப்பது என்பது போல புலவர்களுக்கு வறுமை சேர்ந்திருப்பது. ஆனால் அவர்களுடைய மொழி பற்றிலையும் சமூகத்தின் மீதான கொண்டிருக்கிற அந்த பற்றிலையும் அவர்கள் வறுமை இல்லாதவர்கள், வளம் கொண்டவர்கள் இந்த புலவர்கள். பழைய தமிழ் இது பார்க்கும்போது பெருமையாகவும் இருக்கிறது. அதே போன்று இப்பவும் இந்த காலத்திலும் எமது தமிழ் இலக்கியங்கள் வளர வேண்டும்.
அந்த தமிழ் இவ்வளவு இலக்கியங்கள் அந்த காலத்தில் இருந்து, ஆனா அதற்கு பிறகு இதே போன்ற இலக்கியங்கள் இன்னுமே எழுதப்படவில்லை, உருவாக்கப்படவில்லை. அது ஒரு வறுமைத்தன்மைதான் நமது தமிழ் இலக்கியத்திற்கு. ஆனாலும் நமக்கு செழிப்பாக பழைய இலக்கியங்கள் இருக்கும்போது அதில் நாங்கள் வறுமை இல்லாதவர்கள், இதையை வைத்தே நாங்கள் வாழ்ந்து கொள்ளலாம், பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் வாழ்க்கையிலும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் இன்னொரு ஆய்வரங்கில் இன்னொரு இலக்கியத்தோடு உங்களோடு இணைந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பாக பிரித்தானியாவிலிருந்து பூங்கோதை ஸ்ரீகரன் அவர்கள். உண்மையில் காலத்தின் கண்ணாடி என்று கூறுவார்கள் இலக்கியங்கள். அவ்வாறாக மிகச் சிறப்பாக ஆய்வு செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய வகைப்பாகம் மிக மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. ஒரு படைப்பாளி எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு ஒரு அதை பற்றி விமர்சிப்பவன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு மிக அழகாகவே கொண்டு இருக்கிறீர்கள். தார்மீக கடமை என்று கூறினீர்கள். அந்த ஒரு புலவர், அது படைப்பாளிக்கு அந்த தார்மீக கடமை இருக்கிறது. நாங்கள் எங்களுக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு ஆசானாக சரியான பாதையில் நீங்கள் வழிகாட்டி இருக்கிறீர்கள். அந்த கருத்தினை சரியாக பதிவு செய்திருக்கிறீர்கள். உண்மையில் இந்த உருத்திரம் கண்ணனார், கடியலூர் உருத்திரம் கண்ணனார் எவ்வாறு இதை புலப்படுத்தினார் என்பதை மிக அழகாக எல்லா பண்புகளையும் கூறியிருக்கிறீர்கள். அந்த நூலை பற்றி கூறியிருக்கிறீர்கள். ஐவகை நிலம், விருந்தோம்பல், உணவு, கொடை, அந்த மொழி ஆளுமை, அந்த படைப்பாளின் மொழி ஆளுமை, அந்த இறை மன்னனுடைய சிறப்புகள் அத்தனையும் சொல்லியிருக்கிறார். உண்மையில மிகப்பெரிய ஆய்வு, மிக சிறந்த ஆய்வாக இருக்கிறது. இதனை கேட்பவர்கள் இந்த நூலை பற்றி அறிவதற்கு முழு விவரத்தையும் நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். மிக்க மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் அம்மா. உண்மையில் பெரும்பாலாற்று படை பற்றி அறிய வேண்டுமானால் எங்களுடைய இந்த அரங்கு ஒன்றினை பார்த்தாலே நாங்கள் அறிந்து விடலாம். அவ்வாறு அவ்வளவு விடையும் முழு பரப்பையும் ஆய்வு செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய அபிலாசை, மனதில் உள்ள ஆதங்கம் எங்களுக்கு புரிகிறது. அதில் இன்னும் நிறைய இருக்கிறது. நாங்கள் அதனை தனித்தனியாக ஆய்வு செய்யக்கூடிய அளவு விடயம் அதற்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். உண்மை, நாங்கள் தனியாக ஒரு அரங்கத்தில் ஒரு நூலை எடுத்தாலே ஆய்வு செய்யலாம், ஒரு நாள் கூட செய்து விடலாம். இலக்கியங்கள் ஒரு அடியை வைத்துக் கொண்டு 1 மணி நேரம் உரையாற்றக்கூடியதாக அந்த இலக்கிய படைப்புகள் காத்திரமான அடிகளாக இருக்கிறது. மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளரிடம் இந்த நூலை நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம் என்ற மன நிறைவோடு உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம். மிக்க நன்றி அம்மா. நன்றி. அடுத்த ஆய்வாளராக ஒரு இளம் ஆய்வாளராக எங்களோடு இணைந்து இலக்கியத்தை சுவைக்க தொடங்கி இருக்கிறார். அந்த இலக்கிய சுவை அவருடைய கருத்துகளிலே தெரியும். அவர் கற்றுக்கொண்டதே வேறு துறையாக இருந்தாலும் கூட இப்பொழுது இளம் கலைமானி படிப்பினை மேற்கொண்டு வரும் எங்களுடைய பிரித்தானியாவில் இருக்கும் நிவேதா ஜுகந்தன் அவர்கள் முல்லைப்பாட்டு நூலை ஆய்வு செய்வதற்காக இப்பொழுது வருகிறார். எங்களுக்கு பிரித்தானியாவில் இருந்து இணைந்து கொண்டுள்ள நிவேதா ஜுகந்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உண்மையில் புறத்திணை சார்ந்த நூல்களாக நாங்கள் இதுவரைக்கும் பார்த்திருந்தோம். ஒரு அகம் சார்ந்த நூலாக இந்நூலை நாங்கள் முதலாக எடுத்துக்கொள்கிறோம். அகம் சார்ந்த ஒரு நூலாக, அகமும் புறமும் இணைந்ததே வாழ்க்கை. நிவேதாம்மா, அகமும் புறமும் இணைந்த ஒரு வாழ்வின் பதியமாக இந்த நூல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் இதனை அந்த தேடி தேடி ஏடுகளில் இருந்த நூலாக இருந்த நூல்களை தேடி தேடி பெற்று எங்களுக்கு தங்கத்தட்டில் வைத்து தந்திருக்கிறார்கள் இந்த பதிப்பு செய்தவர்கள். அதில் ஈழத்தில் இருக்கும் எங்கள் ஆர்வ நாவலர் முன்னணி வகிக்கிறார். அடுத்ததாக எங்களுடைய சாமிநாதையர். இவர்களுடைய பணி ஒப்பற்ற பணியாக இருக்கிறது. அந்த ஒப்பற்ற பணியை ஈடு செய்வதும் நாங்கள் அதனை பயன்படுத்த வேண்டியதும் எங்களுடைய கடமையாக இருக்கிறது. இந்த வகையில் எங்களுடன் இணைந்திருப்பவர் எங்களுடன் இணைந்திருக்கும் அன்பு தங்கை, அன்பு மகளாக எங்களுடன் இணைந்திருக்கும் நிவேதா ஜுகந்தன் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய
முல்லைப்பாட்டு பற்றி அவருடைய பார்வையில் கூறுவதற்காக எங்களோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நிவேதா ஜீவந்தன் அவர்களை, வாருங்கள். ஒரு ஒரு இளைய படைப்பாளியாக எங்களோட இணைந்திருக்கும் நிவேதா ஜீவந்தன் அவர்களை நாங்கள் எங்கள் தளிர் குழுமம் சார்பாக வரவேற்றுக் கொண்டு உங்களுடைய முல்லைப்பாட்டுக்காக நாங்கள் இடம் விட்டு அமர்கிறோம். வாருங்களா. தாய்மொழியாம் தமிழ் மொழியை முதற்கண் தலை வணங்கி தளிர் நிறுவனத்தில் பாவியரின் பார்வையில் இந்த 10 பாட்டு என்பதில் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. எங்கள் தளிர் நிறுவனத்தின் நிறுவனர் திருமகள் அம்மாவையும் மற்றும் எமது ஆலோசகர் ரதியம்மா சுகுணா சகோதரி அவர்களையும் மற்றும் என்னுடன் இன்று தமது 10 பாட்டை கூட வந்துள்ள ஆளுமைகள் சகோதரிகள் அனைவரையும் வணங்கி கொண்டு எனது முல்லைப்பாட்டு பற்றிய பார்வைக்குள் நான் செல்கின்றேன். 10 பாட்டு நூலானது 5வது பாட்டாக பார்க்கக்கூடிய முல்லைப்பாட்டு குறித்து நாங்கள் இன்று இங்கு பார்ப்போம். இந்த முல்லைப்பாட்டானது ஆசிரியப்பாவினால் ஆனது. இந்த பாட்டு முல்லை திணையை பாடியதால் முல்லைப்பாட்டு என பெயர் பெற்றதாக கூறப்படுகின்றது. இது ஒரு அகநூலாக கூறப்படுகிறது. அகநூல் என்றால் அந்த தலைவன் தலைவி அவர்களுடைய வாழ்க்கையை தொடர்புடையதாகவே இருக்கும். அவ்வாறான வகையிலேயே இது ஒரு அகநூலாகவே கொள்ளப்படுகின்றது. 103 அடிகளை கொண்டுள்ளதாகவும் அந்த 103 அடிகளுடன் இது 10 பாட்டு நூலிலே ஒரு சிறிய நூலாகவும் சொல்லப்படுகின்றது. இதன் ஆசிரியர் நப்பூதனார் எனப்படும் புலவர். அவரே இதனை அழகுற சிறப்புற எழுதியுள்ள ஆசிரியர். இந்த முல்லை நிலமானது காடும் காடு சார்ந்த இடமும் ஆக கூறப்படுகின்றது. அதனுடன் பெரும் பொழுதான கார்காலம் மழைக்காலம், அதாவது மழை காலத்தையும் சிறு பொழுதான மாலை பொழுதையும் வைத்தே இந்த முல்லைப்பாட பாடப்பட்டுள்ளது. அதுடன் இந்த பாட்டு எதற்காக தோன்றியது, எழுந்த சூழலை பார்ப்போமாக இருந்தால், தலைவன் என அவனை பாண்டியரசனாகவும் கூறுகிறார்கள். போர் காரணமாக அந்த தலைவன் தலைவியை பிரிந்து போகின்றான். அப்படி போறவன் தலைவியை விட்டு கார்காலத்தில் மழை காலத்தில் நான் திரும்பி வந்து விடுவேன் என அந்த தலைவியிடம் கூறிவிட்டு, அதுவரை நீ ஆற்றியிரு, நீ காத்திரு எனக்காக என்று அந்த வாக்கு அளித்து விட்டு சொல்லிவிட்டு அந்த தலைவியிடத்தில் போகின்றான். தலைவியும் அந்த தலைவனின் பிரிவை ஏற்று இருக்கும் போது கார்காலமும் வந்து விடுகிறது. அவ்வாறு கார்காலமும் வந்துவிட அவன் அந்த பிரிந்து போன தலைவன் இன்னும் வரவில்லையே என்று மிகுந்த ஏக்கத்துடனும் வருத்தத்துடனும் அங்கு அந்த தலைவி தனது அந்த உணர்வுகளை அங்கு வெளிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. அப்படிப்பட்ட சூழலில் அந்த தலைவனின் காட்சியை தலைவன் அங்கு இருக்கும் காட்சியையும் தலைவி இங்கு படும் பாட்டையும் அந்த முல்லைப்பாட்டு எடுத்து கூறும் விதமாக அச்சூழல் கூறப்படுகின்றது. பிரிந்து சென்ற தலைவினை நினைத்து நிலைப்படுத்தி முயல்வதுமான காட்சியை நெஞ்சாற்றுப்படுத்த நிறைந்த புலம்பொடு நீடு நினைந்து ஆற்றியும் ஓடுவளை திருத்தியும் என பாடப்பட்டுள்ளது. இதில் அந்த நெஞ்சாற்றுப்படுத்த நிறை என வரும் தொடரின் முல்லைப்பாட்டு வருவதால் நெஞ்சாற்றுப்படை எனவும் இந்த முல்லைப்பாட்டு பெயர் பெறுகின்றது. அவ்வாறு இந்த நூலின் சிறப்பம்சமாக உள்ளடக்கத்தை பார்ப்போமானால், போர் மேற்கொள்ள செல்லும் அந்த மழை காலத்தில் போரை முடித்து வென்று திரும்பி வர வேண்டும் அந்த போர் வீரன். அவ்வாறு போர் வீரன் வரும்போதுதான் அக்காலத்தில் வீட்டிற்கு ஒரு ஆண்மகன் வந்து போருக்கு அனுப்புவார்கள். கார்காலத்துக்குள் திரும்பி வந்து விட வேண்டும். அவ்வாறு இருக்கும் போதுதான் அந்த நாடு அந்த வளத்தை திரும்பி பெற என்று அங்கு சிறப்பாக கூறப்படுகின்றது. ஆகவே அது ஒரு இயற்கையின் கட்டாயமாக அந்த மழை காலத்துக்குள் அந்த வீரன் திரும்பி வர வேண்டும் என்பதை அங்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். மழைக்காலம் தொடங்கியதும் அந்த தலைவன் இன்னும் வரவில்லையே என்ற அந்த தலைவி காத்திருக்கும் போது
தலைவனின் வருகைக்காக அவளது செவிகள் கூர்மைப்பட்டு காணப்படுகின்றன. தலைவனின் வருகையை அவள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாள். தலைவியின் மனம் மகிழும் வண்ணம் அந்த தொலைவில் தலைவனது தேர் ஒலி அங்கு கேட்பதாக அந்த அவனது காதின் கூர்மை அங்கு சொல்லப்படுகின்றது. அந்த அழகிய காட்சியை இன்பம் இமிழிசை ஓர்பெனன் கிடந்தோன் அஞ்சவி நிறைய ஆவின என்று அந்த பாடல் அவளின் அந்த கூர்மையான காதுகளை எடுத்தியம்புகின்றது. அவ்வாறு அந்த பாடலுடைய விளக்கத்தை பார்த்தோமானால் இந்த உலகமே அகன்று பெரிய பரப்புடையதாக இருக்கின்றது. அங்கே திருமால் அந்த கடவுளாக அவர்களுக்கு இருக்கும் திருமால் கையில் சக்கரத்தையும் மற்றொரு கையில் சங்கையும் வைத்துக் கொண்டு திருமால் திருமகளை மனதில் கொண்டவராக இந்த உலகத்தை காப்பாற்ற வருகின்றார். அப்படிப்பட்ட திருமால் ஒரு சமயத்தில் என்ன செய்கின்றார் என்றால், இந்த மாவலி சக்கரவர்த்தி என்ற ஒரு மன்னன் அந்த நாட்டின் மன்னனிடம் போய் வாமன வடிவம் எடுத்து அந்த மன்னனிடம் கேட்கின்றார். ஒரு 3 அடி நிலம் தன்னிடம் தருமாறு அந்த திருமால் வாமன வடிவத்தில் போய் கேட்கின்றார். இங்கே அந்த மாவலி பேரரசன் என்ன செய்கின்றார் என்றால், நீர் வார்த்து பெருமாளினுடைய கையில் அந்த நீரை வார்த்து குட்கின்றார், நீரை வார்த்து ஊற்றுகின்றார். அப்படி ஊத்தி அவர் அந்த மன்னன் கொடுக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த பெருமாள் என்ன செய்தார் என்றால் அப்படியே வானளவுக்கு உயர்ந்து செல்கின்றார். எந்த மாதிரி நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலில் மேகம் சென்று மீண்டும் மழையாய் வருவது போல அந்த தண்ணியை குடித்து மேகம் திரும்பி நமக்கு பூமியில் மழையாய் வருவது போல அப்படியே அந்த திருமால் வானத்துக்கு உயர்ந்து செல்கின்றார். இப்படி அந்த மாவலி சக்கரவர்த்தி என்னும் மன்னன் நீர் ஊற்றியவுடன் பெருமாள் விண்ணளவு தூரம் உயர்ந்து அதே அளவு காட்சி அவர் அந்த மேகம் அளவுக்கு செல்கின்றதாக அங்கே அந்த காட்சி காட்டப்படுகின்றது. இப்படியாக அந்த கார்காலத்தின் சிறப்பு, அந்த கார்காலம் எப்படி அந்த மழையாக வருவதை அந்த கார்காலம் வருவதை அங்கு அந்த திருமால் அவர்களுடைய கடவுள், அந்த முல்லை நிலத்துக்குரிய கடவுள், அவர்கள் அந்த ஆடு மேய்ப்பவர்களாக இருப்பார்கள். அவர்களது கடவுள் திருமால். அந்த திருமால் எவ்வாறு அந்த காட்சி விண்ணளவுக்கு சென்று அந்த மழை கார்காலம் உருவாகின்ற என்ற சிறப்பை அங்கு திருமாலுடன் ஒப்பிட்டு அந்த காட்சி மழை வரும் கார்முக காலத்தை அங்கு ஆசிரியர் குறிப்பிட்டிருப்பார். அவ்வாறு அந்த கார்கால தொடக்கத்தில் தனது தலைவன் வரவில்லையே என்று தலைவி இருக்கும் வருத்தத்தை முல்லை பூக்கள் எல்லாம் பூத்து விட்டது, வண்டுகள் எல்லாம் தேனெடுக்க முல்லை பூக்களின் மீது ரீங்காரத்துடன் செல்கின்றன. ஆனாலும் அந்த தலைவி தன் தலைவன் வரவில்லையே என்று மிக வருத்தத்துடன் இருக்கின்றாள். தனது வருத்தத்தினை என்ன சொல்வது என்று தெரியாமல் கண்கள் நீர் சொரிய அவ்வாறு இருக்கின்றாள். அவ்வாறு அந்த தலைவியை சமாதானப்படுத்துவதற்காக அந்த அங்கிருக்கும் மூதாட்டிமார், வயதில் முதியவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமால் கோயிலுக்கு போகின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த கடவுளை வேண்டி அந்த கோயிலில் அந்த ஒரு வழக்கம் இருக்கின்றது. நாளி எனப்படும் அங்கே ஒரு அது என்ன சொல்றேன்னா, அந்த நெல் அளக்கும் படி அந்த நாளி என்றும் அதால நெல்லை வழங்கி கடவுளுக்கு முல்லை பூக்களையும் காணிக்கையாக சமர்ப்பித்து திருமாலை வணங்கி வேண்டுகிறார்கள். அந்த தலைவியினுடைய உணர்வை அவர்கள் ஆற்றிகைப்படுத்துவதற்காக திருமாலை வேண்டி ஏதும் அந்த சகுனம் பார்ப்பது என்று சொல்லுவார்கள். அந்த சகுனம் பார்ப்பது விரிச்சல் கேட்டல் என்ற அந்த வழக்கு மரபு பெயர் அதுக்கு. அந்த விரிச்சல் கேட்டல் என்பது அந்த சகுனம், நல்ல சகுனம் மாதிரி ஏதும் ஒரு காட்சி அவர்களுக்கு கிடைத்து விட்டால் அந்த தலைவிக்கு தலைவன் கிடைத்து விடுவான் என்றது அங்கு அவர்களது நம்பிக்கையாக இருந்திருக்கின்றது. ஆகவே அந்த திருமாலை வேண்டி அப்படி ஒரு நற்சொல் ஏதாவது கேட்காதா என்று வேண்டுகிறார்கள். அவ்வாறு அங்கு அவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கும் போது தலைவியும் அங்கு இருக்கின்றாள். அங்கே அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக ஒரு சகுனம் ஒன்று தெரிகின்றது. அங்கே ஒரு சிறிய ஒரு பெண் குழந்தை ஒன்று
ஒரு கன்று குட்டி ஒன்று வந்து கத்தி கொண்டிருக்கிறது தன் அம்மாவை தாய் பசுவை தேடி. அங்கே அந்த தாய் பசுவுக்கு தலையில் தடவி அந்த பெண் குழந்தை வந்து கவலைப்படாதே, உன் அம்மா இங்கு வந்து விடுவார் என்று சொல்லுவது போல் அந்த பெண் குழந்தை வந்து அந்த பசுக்கு ஆறுதல் கூறுவதாக அங்கே அந்த வயது முதிர்ந்த பெண்மணிகள் அதனை காண்கிறார்கள். உடனே அதனை பார்த்து விட்டு அந்த தலைவியிடம் போய் சொல்கிறார்கள், இப்படியாக நாங்கள் அந்த வீழ்ச்சி கேட்டல போன்ற ஒரு சகுனத்தை கண்டோம். ஆகவே நீ கவலைப்படாதே, உனது தலைவன் வந்து விடுவார் போன்ற சகுனத்தை நாங்கள் பார்த்து விட்டோம், கவலைப்படாது என்று அந்த உடனே ஓடி சென்று அந்த தலைவியிடம் கூறுகிறார்கள். ஆனாலும் அந்த எதை சொன்னாலும் அவளுக்கு அந்த ஆற்றுகைப்படுத்த முடியவில்லை. அந்த உடனே அவள் அதனையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தனது தலைவன் வரவில்லை என்று கண்களில் நீர் சொரிய அவள் தனது வருத்தத்தை அங்கு தெரிவிப்பதாக ஒரு புறம் ஒரு காட்சி காட்டுகின்றது. இன்னொரு பகுதியில் அங்கே அந்த தலைவன் இருக்கக்கூடிய அந்த போர் சூழலையும் அவன் அந்த தலைவன் அங்கு வசிக்கக்கூடிய அவனது அந்த பாசறை என்று சொல்வார்கள். அந்த மன்னன் அங்கே போர் சூழலில் தங்குவதற்காக அந்த மன்னர்களுக்காக அமைக்கப்படும் அந்த குடில் போன்ற ஒரு அமைப்பை பாசறை என்று சொல்வார்கள். அங்கே அந்த மன்னன் வந்து அங்கு தங்கி இருக்கும் அந்த பாசறையை பற்றியும் அங்கே இன்னொரு காட்சியிலே கூறுகிறார்கள். தலைவன் அங்கே பாசறை அமைத்து தலைவியை பிரிந்து இருக்கும் போது அங்கே அந்த போர்க்களத்தில் அவர் கொண்டு போன அந்த பாசறை அமைப்பதற்கு அந்த வில், அம்பு, ஈட்டி போன்ற கருவிகள் எல்லாம் வைத்து அந்த பாசறையை அமைப்பார்களாம். அந்த புதர்கள், செடிகள் எல்லாவற்றையும் வெட்டி அங்கு அந்த பாசறைக்கு அதற்கு பக்கபலமாக அந்த மரங்களை எல்லாம் வைத்து அங்கே அந்த போர்க்களத்தில் அந்த தலைவன் தங்குகின்றான். அங்கே தலைவனுக்கு தூக்கம் வரவில்லை. காரணம், அங்கே தொடர்ச்சியாக போர் நடைபெற்று வருகின்றது. போர்க்களத்தில் ஜானிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு ஜானிகளின் தும்பிக்கைகள் எல்லாம் அடிபட்டிருக்கின்றன. காயம் முற்று அடிபட்டிருக்கின்றது. வீரர்கள் போர்க்களத்தில் இறந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நினைத்து அப்போர் வீரனுக்கு அங்கே தூக்கம் வரவில்லை. அவன் அந்த இரவு பொழுதுகளை தூக்கமின்றி அங்கே கழித்து வருகின்றார். அங்கே அந்த மன்னனுக்கு அந்த நாளிகையை கூறுவதற்காக அந்த நாளிகை பார்த்து கூறுவதற்காக சிலர் இருப்பார்களாம். அந்த நாளிகையை கணிப்பதற்கு அந்த நாளிகை கடிகாரம் போன்று ஒன்று இருக்கிற நேரம் பார்த்து சொல்லக்கூடிய ஆட்கள் அங்கே மன்னனுடன் இருப்பார்களாம். அவர்கள் நாளிகையை கணித்து கூறுவார்கள் என்று கூறப்படுகின்றது. அங்கு அதைவிட மன்னனுடன் அந்த கூன் முதுகு விழுந்த பெண்களும் இருப்பார்கள் பாசறையில். அவர்கள் வந்து அந்த மன்னன் முழித்திருக்கின்றார்களே, நித்திரையை துறந்து இருக்கிறார்களே என்று அந்த மன்னனுக்கு விளக்கேற்றி, அந்த நெய் விளக்கு ஏற்றி அந்த அங்கே விளக்கானது அந்த பகலினை எவ்வாறு பகல் பொழுது இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த வெளிச்சம் இருக்கும் வண்ணம் அவர்கள் அந்த விளக்கேற்றி மன்னனுக்கு உறுதுணையாக இருப்பதாக அங்கே அந்த மன்னன் இருக்கும் காட்சி குறிப்பிடப்படுகின்றது. அதை தவிர மன்னனுக்கு பாதுகாப்பாக அங்கே பாதுகாவலர்கள், மெய்ப்பாதுகாவலர்களும் இருப்பார்கள். அந்த பாசறையில் 2 பகுதி இருக்கும். மன்னன் தங்கும் பகுதி ஒன்று, மற்ற பகுதிகள் போர்க்கருவிகள் வைக்கும் கருவியாக 2 பகுதிகள் இருப்பதாக அங்கு கூறப்படுகின்றது. அங்கே அந்த மெய்ப்பாதுகாவலர்களாக விசேடமாக ஊமையர்கள் இருப்பார்களாம். மன்னர்களுக்கு பணியாளர்களாக பணி செய்வதற்காக. ஏன் அவ்வாறு காத்து கொள்வார்கள் என்றால், அந்த ஊமையர்கள் வந்து இரகசியங்களை, போரில் நடக்கும் இரகசியங்களை வெளியே அவர்கள் சொல்ல மாட்டார்கள் என்பது போல் அங்கே ஊமையர்களும் மெய்ப்பாதுகாவலர்களாக இருப்பதாக அங்கே கூறப்படுகிறது. இவ்வாறு மன்னன் அங்கே போர்க்களத்தில் இருந்து ஒருவாறு வெற்றி பெற்று அங்கே மன்னன் திரைவரிகளை பெற்றுக்கொண்டு மீண்டும் வந்து கொண்டிருப்பதாகவும், அங்கே ஜானையானது போரில் ஏற்படும் வருத்தத்திலே ஜானை வந்து உணவு கொள்ளாது இருப்பதாகவும், அந்த ஜானையினை அங்குசத்தால் குத்தி சாப்பிட வைப்பவர்கள் போன்றும் குறிப்பிடப்படுகின்ற. அவ்வாறு அங்கே அந்த தலைவி
வீடியோ வரையிலேயுமா? அங்கே தலைவி அந்த சமாதானம் அடைகிறது போலவும் மன்னனின் வருகை வந்து மன்னன் வெற்றி பெற்று தலைவனை வரும் அந்த சத்தம் அவளுக்கு அந்த தேரொலி கேட்டு வெற்றியோடு மன்னன் திரும்பி வருகின்றான் என்பதை அவள் அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக அங்கு அந்த காட்சி வந்து காட்டப்படுகின்றது. ஆகவே அந்த போருக்கு செல்லும் தலைவன் வெற்றியோடு திரும்பி அந்த தலைவியோடு சேரும் அந்த பாங்கை முற்றுமழுதாக அங்கே கதை காட்சிகள் அமைத்திருப்பது மிக சிறப்பம்சமாக அந்த ஆசிரியர் அங்கே காட்டியுள்ளார். அவ்வாறு முல்லைப்பாட்டின் சிறப்பம்சமாக அந்த பாசறையில் 2 அமைப்புகளையும் கூறுவது ஒரு சிறப்பம்சமாக கூறப்படுகின்றது. மற்றும் விரிச்சல் கேட்டல் எனப்படும் சத்தம் பார்த்தல் என்று கூறப்படுகிறது. இந்த நூலில் விவரிக்கப்படுகின்றது. அது ஒரு சிறப்பம்சமாக கூறப்படுகின்றது. மற்றும் அந்த நேரத்தை கணிக்கும் அந்த கருவி நாளிகை வட்டில் என கூறப்படுகின்றது. அந்த நாளிகை வட்டிலை பயன்படுத்தி அவர்கள் நேரம் கணிக்கப்பட்டமே அங்கு சிறப்பாக கூறப்படுகின்றது அக்காலத்தில். அதனுடன் பாகர்கள் ஜானையுடன் பேசி பழகுதல், அந்த பாகர்கள் அங்கே ஜானையுடன் பேசி பழகி அவர்களை அந்த போருக்கு தயார்படுத்துவதற்கு என்றும் கூறப்படுகின்றது. மன்னன் கூடாரத்தை காவல் செய்யும் பெண்கள் மற்றும் மிலேச்சர்கள், ஊமையர்கள், மெய்ப்பாதுகாவலர்கள் இவ்வாறாக அந்த மன்னனுக்கு மெய்ப்பாதுகாவலர்களாக இருந்தார்கள் என்று இங்கு கூறப்படுகின்றது. இங்கே ஒரு பாடலில் கானம் தந்திய செந்நில பெருவழி என்ற வரியை கொண்டு தலைவன் தலைவியோடு கதைத்து வருகின்ற அந்த தலைவனை தலையாளன் காணத்து செருவென்ற பாண்டியன் நெடுச்செழியன் என்று அங்கே குறிப்பிடப்படுகின்றது. இங்கே 23 வரிகளில் அந்த தலைவியின் பிரிவு துயரும் அவள் படும் வருத்தமும் அவளின் பிரிவு துயரும் அங்கே 23 பாடல்களில் குறிப்பிடப்படுகின்றது. மிகுதி 55 வரிகளில் தலைவனின் பாசறை இருப்பையும் அவர் அந்த போர்க்களத்தில் இருக்கும் சூழலையும் மிகுதி 55 பாடல்களும், மிகுதி 10 வரிகள் தலைவியின் அவல நிலையையும் குறிப்பிடுகின்றது. மிகுதியாக உள்ள 2 வரிகள் அந்த நெஞ்சாற்றுப்படுத்தல், அந்த தலைவி சமாதானப்படுத்தி தனக்குத்தானே ஆட்சிகைப்படுத்தும் நெஞ்சாற்றுப்படுத்தலையும் குறிப்பிடுகின்றது. இவ்வாறு 13 வரிகள் தலைவனின் நிலையும் கார்காலத்திற்கு பிறகு கூதிர் காலத்தில் அவன் திரும்புவதாகவும் தலைவியோடு சேர்வதாகவும் இப்பாடல் முல்லைப்பாடல் சிறப்புற அமைகின்றது. இந்த முல்லைப்பாட்டுக்கு உரை எழுதியவராக மறைமலை அடிகள் தனது ஆராய்ச்சி உரையின் மூலம் உரை எழுதியிருப்பவர்களாகவும் கூறப்படுகின்றது. முல்லைப்பாட்டின் மரபு குறிப்பாக வினவயின் சென்றவன் வினை முடிந்து திரும்புதல் என்று மரபு குறிப்பாகவும், மற்றும் தாரை வார்த்து கொடுப்பவர் தன் வளத்தினை இழப்பர், தாரை பெறுபவர் அனைத்து செல்வங்களையும் பெறுவார் என்பதையும் இப்பாடல் எடுத்து காட்டுவதாக குறிப்பிடப்படுகின்றது. மற்றும் ஒரு காரியத்தின் பொருட்டு காத்திருப்பவர் பிறர் வாயில் வரும் சொற்களை நிமித்தமாக கொள்வர் என்பதையும் இப்பாடல் வலியுறுத்துகின்றது. இவ்வாறு அனைத்து சிறப்பம்சங்களையும் கொண்டதாக இந்த முல்லைப்பாட்டு மிக அழகுற அந்த தலைவனின் தலைவியையும் அந்த வாழ்வியலையும் அவர்கள் போர்க்கு சென்று அந்த தலைவன் பிரிவை தலைவி உற்று மீண்டும் அந்த தலைவியுடன் தலைவன் சேர்வதையும் அழகாக சொல்லும் இந்த முல்லைப்பாட்டினை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பினை அளித்த உங்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பு. ஒரு இளம் ஆய்வாளராக, இளம் இலக்கியவாதியாக மிக சிறப்பாக அந்த முல்லைப்பாட்டை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஒரு அகம் சார்ந்த 10 பாட்டு நூல்களில் முதலாவது அகம் சார்ந்த ஒரு நூல். அதுவும் ஏற்கனவே 4 படை நூல்கள். அந்த படைகளை தொடர்ந்து வரும் இந்த நூலையும் நெஞ்சாற்று படையாக காட்டி அதுவும் ஆற்றுப்படுத்தலாக காட்டிவிட்டீர்கள். மிகச் சிறப்பமா. உண்மையில் அறம் சார்ந்த ஒரு போர் தான் அந்த காலத்தில் நடைபெற்றது. அதே நேரம் காதலை நனி நாகரிகமாக காட்டியவர்கள் தமிழர். அந்த வகையிலும் மிக சிறப்பு பெறுகிறது. எவ்வாறு அந்த உள்ளுரை ஓமை மூலம் அந்த காதலை அவர்கள் காட்டியிருக்கிறார். பல இடங்களை நீங்கள் இலக்கிய சுவையோடு தொட்டி காட்டியிருந்தீர்கள்.
மிக நனி நாகரிகமான ஒரு இலக்கியம். அதே நேரம் பல அறிவியல் உண்மைகள். உண்மையில் அந்த வேறு நாட்டு அறிஞர்கள் தமிழ் இலக்கியங்களை கற்று தமிழில் நாட்டம் கொள்வதற்கும் இலக்கியங்கள் பால் ஈர்க்கப்படுவதற்கும் அந்த அறிவியல் சார்ந்த உண்மைகளே ஆதாரமாக இருந்திருக்கின்றன. அந்த காலத்தில் தமிழர்கள் இவ்வாறு வாழ்ந்தார்கள். உண்மையில் பெரும்பானாற்று படையில் எங்களுடைய பூங்கோதை ஸ்ரீகரன் கூறிய கலங்கரை விளக்கம் மிகப்பெரிய ஒரு பாரிய அறிவியல் உண்மையை எங்களுக்கு திளக்கி நிற்கிறது. அதே போல நேரம் கணித்தல், நாளிகை என்ற அளவீடு 2.5 மணித்தியாலங்கள் ஒரு நாளிகை என்று கணிப்பீடு செய்யும் அந்த முறை, அந்த நேரம் கணித்து கூறுவதற்காகவே கணிப்பாளர்கள் அரசன் பக்கத்தில் இருப்பார்கள். இந்த நாளிகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக அற்புதமான உண்மைகள். அந்த மெய்ப்பாதுகாவலர்கள் எவ்வாறு இருந்தார்கள், பாசறை எவ்வாறு இருந்தது, தலைவியினுடைய உள்ளம் எவ்வாறு, ஒரு நனி நாகரிகம், ஒரு பெண்ணுக்காக இன்னும் ஒரு பெண்கள் போய் வழிபாடு செய்கிற ஒரு முறை, ஒரு பண்பட்ட ஒரு அறிவியல் சார்ந்த உண்மை மிக அற்புதமாக எடுத்திருத்தீர்களமா. மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளராக, இளம் ஆய்வாளர் என்று அறிமுகம் செய்திருக்கிறோம் என்பது உண்மையில் மற்றற்ற மகிழ்ச்சி. மிகச் சிறப்பாகவே உங்களுடைய பங்கினை ஆற்றியிருக்கிறீர்கள். நல்ல எதிர்காலம் உங்களுக்கு உண்டு. அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களை கூறுவதில் பெருமகிழ்வு அடைகிறோம். மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக நேற்றைய நன்னாளில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி இன்று வந்திருக்கும் எங்களுடைய அன்பு சகோதரி, எங்களுடைய தளிர் குழுமத்தின் கௌரவ ஆலோசகராக வழிகாட்டி கொண்டு இருக்கும் ஒரு பெருந்தகை. அவருக்கு அனைவர் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை எங்கள் தளிர் சிறார்கள் சார்பிலும் வளர்ந்தோர் சார்பிலும் நாங்கள் தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது அடுத்த நூலாக 10 பாட்டு நூல்களில் அடுத்த நூலாக மதுரை காஞ்சி மிக அழகாக அவருடைய பார்வையில் விரிய இருக்கிறது. உண்மையில் மிக பெருந்தகை அவர். தமிழ் இலக்கியத்தில் நாங்கள் எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் அவரிடம் வினாக்களை வினாவதுண்டு, சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதுண்டு. அவ்வாறு எல்லாவற்றையும் மாற்றுப்படுத்தி எங்களை மாற்றுப்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு பெருந்தகை மூலம் இந்த மதுரை காஞ்சி என்ற பாடலை, பெரும் இலக்கியத்தை அறிவதில் நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். நீங்கள் சொல்லும் அத்தனை விடயங்களும் எங்கள் இலக்கிய ரசனைக்கு தீனி போடுவதாக அமையும் என்பதில் எவ்வித ஐயாவும் இல்லை. வாருங்கள் பெருந்தகையே, உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாருங்கள். ரதி கமல்நாதன், சுவிஸ் நாட்டிலிருந்து. வாருங்கள். அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கம். தாய் தந்தையையும் தாய் தமிழையும் முதலில் வணங்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியையும் கூறிக்கொண்டு எங்களுடைய இன்றைய இலக்கிய பரப்பினுள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். இந்த ஒரு அழகிய தருணத்தை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய தளிர் நிறுவனர் திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் அம்மையார் அவர்களுக்கும், அவருடன் இணைந்து செயற்படும் சூனா சுதாகர் அம்மையார் அவர்களுக்கும், இங்கு கூடியிருக்கின்ற அத்தனை ஆளுமைகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு என்னுடைய பரப்பிற்குள் நான் வருகின்றேன். இங்கு 10 பாட்டு நூல்களில் ஒன்றான மதுரை காஞ்சி பற்றி நான் பார்த்த அளவிற்கு எனது பார்வையில் சிலவற்றை நான் இங்கு கூறலாம் என்று நினைக்கின்றேன். இந்த மதுரை காஞ்சி என்று சொல்லும் போதே அது ஏன் அப்படியான ஒரு பெயர் வந்தது என்று பார்த்தால், அது மதுரையை பற்றி அழகாக சிறப்பித்து கூறப்பட்டுள்ள ஒரு நூல். இந்த சங்ககால நூல்களிலே 14 மேற்கணக்கு நூல்களே பலவற்றில் கூறப்பட்டிருந்தாலும் கூட மதுரையை பற்றி மிக மிக அழகாகவும் விரிவாகவும் கூறப்பட்ட நூல் இந்த மதுரை காஞ்சி. இந்த காஞ்சி என்ற சொல்லு ஏன் வந்தது என்று பார்ப்போமானால், அதன் அந்த மதுரையுடன் இணைத்து அந்த மதுரையின் அழகை கொள்ளுகின்ற அதே நேரம் அந்த மதுரையை ஆட்சி செய்த மன்னனுக்கு ஒரு அறிவுறுத்துவது போல, அவருக்கு நான் நினைக்கின்றேன் இதுவும் ஒரு வகை ஆற்றுப்படுத்தலாக கூட இருக்கலாம். அவரை ஆற்றி இப்படி ஒரு வழி இருக்கிறது என்று கூறுவது போல அந்த புலவர் கையாண்டிருக்கலாம் என்பது எனது பக்கமாக இருக்கின்றது, எனது பக்கத்தினுடைய பார்வையாக இருக்கின்றது. இந்த மதுரை காஞ்சி 782 அடிகளை கொண்டது. ஒரே ஒரு பாட்டுத்தான், ஆனால் 782 அடிகளை கொண்ட ஒரு நீண்ட பெரிய ஒரு பாடலாக இருப்பதுதான் இந்த மதுரை காஞ்சி. அதுவே ஒரு உண்மையிலே அது பெருகுவள மதுரை காஞ்சி என்று இதற்கு பெயர்கள் சொல்லுகின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் மாநகர் பாட்டு என்று சொல்லுகிறார். ஏனென்றால் மதுரை மாநகர் என்று சொல்லுவார்கள், அதனாலே அதை மாநகர பாட்டு என்று சொல்வார்கள். மதுரைக்கு இன்னும் ஒரு பெயர் கூடல். எனவே அதில் கூட தமிழ் என்றும் அதற்கு ஒரு அழகான சொல்லுவார்கள். அதே மாத்திரம் இல்லாமல் காஞ்சியினுடைய பாட்டு, அதாவது நிலையாமை பற்றி கூறுகின்ற அந்த பாட்டு என்பதனால் காஞ்சி பாட்டு. இப்படியும் அந்த மதுரை காஞ்சிக்கு பல பெயர்களாலே அடுக்கி கொண்டு போகலாம். இத்தகைய ஒரு அழகான இந்த மதுரை காஞ்சியை பாடியவர் யார் என்று பார்த்தோமானால், அவர்
மாங்குடி மாங்குடி மருதனார். அவருக்கு மாங்குடி மருதனார் இந்த பாடலை பாடியிருக்கிறார். அவர் ஏன் மாங்குடி மருதனார் என்று கூறுகின்றார்கள் என்றால், மாங்குடி என்ற ஊரிலே அவர் பிறந்திருக்கின்றார். மருதன் என்பது அவரது இயற்பெயராக இருந்தது. ஆர் என்ற அந்த அவருடைய சிறப்பு பெயரையும் சேர்த்து மாங்குடி மருதனார் என்று சொல்லப்படுகிறார். இந்த மாங்குடி மருதனாரை நாங்கள் பார்ப்போமையானால், அவருக்கு மாங்குடி கிளார் என்றும், காஞ்சி புலவன் என்றும், மதுரை காஞ்சி புலவன் என்றும் பலவாறு அழைப்பார்கள். இந்த காஞ்சி புலவன், இந்த மாங்குடி மருதனார் எங்களுடைய 11 மேற்கணக்கு நூல்களிலே மேலும் அதாவது 8 தொகை நூல்களிலே 13 பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். அதுவும் அவருடைய ஒரு சிறப்பாக இருக்கின்றது. இந்த புலவர் யாரை பாடுகின்ற, இங்கு பாட்டுடைய தலைவனாக யாரை எடுத்துக் கொள்கிறார் என்றால், தலையாளம் காணத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் இப்போது முல்லைப்பாட்டிலே கூறுகின்ற அந்த தலைவன் தான். அவரை ஏன் அவ்வாறு நாங்கள் கூறுகின்ற எல்லோரும் அழைக்கின்றார்கள் என்றால், அந்த ஆலங்கானத்து தலையாளங்கானத்திலே ஒரு கடும் போர் நடந்தது. இந்த போரை நான் நினைக்கும் போது நான் என்னுடைய முள்ளி வாய்க்காலைத்தான் நான் நினைவுக்கு கொண்டு வந்தேன். எப்படி என்றால், அந்த போர் நடக்கும் போது சேரர்களும் சோழர்களும் சேர்ந்து, அது மாத்திரமல்லாமல் அந்த காலத்திலே இருந்த குறுநில மன்னர்கள், அவர்கள் புகழ்பெற்ற குறுநில மன்னர்கள், 5 குறுநில மன்னர்களும் சேர்ந்து நடத்திய ஒரு பெரும் போர். அந்த பெரிய போரிலே இவர் வெற்றியீட்டி அந்த சேர மன்னர்களே அந்த சோழ மன்னர்களையும் சிறைப்பிடித்தார் என்றும், அந்த ஆலங்கானத்து அந்த போரிலே வெற்றி பெற்றதினாலே இவரை தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் என்று ஒரு சிறப்பான ஒரு பெயரை பெற்றார். அது உண்மையிலே நான் நினைக்கின்றேன், பல நாடுகள் சேர்ந்து எங்களுடைய முள்ளி வாய்க்காலை அப்படியே நசுக்கும் போது நடந்ததாக நான் நினைக்கின்றேன். அதை எனது கண்ணு முன்னாலே கொண்டு வந்தேன். அதையும் நான் இவ்விடத்தில் கூறலாம் என்று நினைத்து கூறியிருந்தேன். அது மாத்திரமல்லாமல் இந்த திணையை நாங்கள் பார்ப்போமேயானால், இது புறப்பொருளாகவும் காஞ்சி திணை உடையதாகவும் காணப்படுகின்றது. இங்கே அந்த மதுரை நகரத்தை பற்றி, அந்த மதுரை நகரத்தினுடைய அழகை பற்றியே இங்கு நிறைந்த பாடல்களாக இருக்கிறது. அதாவது 354 பாடல்கள் அந்த மதுரை நகரை பற்றியே பாடப்பட்டிருக்கிறது. அந்த மதுரை நகரனுடைய அதாவது அந்த மதுரை நகர் எப்படி இருந்தது, அந்த கட்டடங்கள், அதனுடைய அந்த வாயில்கள், அந்த மதுரை நகரத்தை எவ்வாறு அவர்கள் காவல் காத்தார்கள், அதனுடைய தெருக்கள் எல்லாம் எப்படி இருந்தது, அங்கு எப்படியான சந்தைகள் நடந்தது, அங்குடைய பள்ளிகள், இவ்வாறு அந்த மதுரை நகரத்தினுடைய சிறப்பை மிக மிக அழகாக கூறியிருந்தார்கள். அந்த அழகிலே நாங்கள் பார்ப்போமேயானால், அங்க தெருக்களினுடைய பலவிதம், அந்த தெருக்களின் ஓசைகள் பகல் பொழுது ஒரு ஓசைகளாக இருக்கும், இரவு பொழுது ஒரு ஓசையாக இருக்கும். அதே நேரம் அது எந்த நேரமும் அது இயங்கிக் கொண்டே இருந்ததினாலே இதனை தூங்கா நகரம் என்ற ஒரு பெயராலும் இந்த மதுரை நகரத்தை அழைத்தார்கள் என்று சொல்லுவார்கள். அந்த மதுரை நகரத்தினுடைய அந்த சுவர்கள், அந்த சுற்றி இருக்குள்ள ஆழமான அகழிகள், எவ்வாறு அந்த நகரத்தை கட்டி காத்தார்கள் என்ற அழகான விடயங்களையும் அங்கே புலவர் மிக அழகாக காட்டியிருந்தார். அது மாத்திரமல்லாமல் அங்கே வாத்திய ஒலிகள், அங்களுடைய பெண்கள் எவ்வாறு இருந்தார்கள், அங்கிருக்கின்ற மக்களுடைய வாழ்வியல் எவ்வாறு இருந்தது, அது மாத்திரமல்லாமல் அங்கு 5 வகை நிலங்களும் அங்கு எவ்வாறு செழிப்பாக இருந்தது. உண்மையிலேயே 5 வகை நிலங்களும் அங்கு செழிப்புடன் இருந்தது. அப்படியானால் அந்த மதுரை நகரத்தினுடைய வளம் எப்படி இருக்கும், அத்தகைய சொல்லில் அடங்காத அளவுக்கு அந்த மதுரை நகரத்தினுடைய செழிப்பு மிகுந்ததாக இருந்தது. இத்தகைய ஒரு செழிப்பான ஒரு நகரத்தை ஆட்சி செய்தவன் தான் இந்த எங்களுடைய தலையாளங்கானத்து செருவென்ற அந்த பாண்டிய நெடுஞ்செழியன். அந்த பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு அவருடைய புலவர், அந்த புலவரை நாங்கள் பார்த்தோமானால் உண்மையிலேயே யாரும் ஒருவருக்கு நாங்கள் புத்தி சொல்ல வேண்டும் அல்லது அவருக்கு ஏதாவது அறிவுரை சொல்ல வேண்டும் என்றால், ஒன்றில் அவர் நெருங்கி பழகினவராக இருக்க வேண்டும், அல்லது அவருடைய ஒரு குருவாக இருக்க வேண்டும், ஒரு உயர்ந்தவராக இருக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த மாங்குடி மருதனாரும் அவருடைய அவைக்கள புலவராகவே இருந்திருக்கிறார் என்பது எனது பார்வையிலும் தென்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த பாண்டிய மன்னன் சிறு வயதிலேயே அங்கு ஆட்சியிலே இருந்தவர் என்பதும் ஏற்கனவே
பல நூல்களிலே நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. அவர் சிறு வயதிலே அங்கு ஆட்சி செய்யும் போது வந்தவர்கள் எல்லோரும் என்ன இவன் சிறுவன் ஆட்சி செய்கிறான் என்று ஏளனமாக பார்த்ததும் அவர் தன்னுடைய அந்த இளமையை மறைத்து நின்று அந்த ஆட்சி செய்த வரலாறும் உண்டு. எனவே அவர் அந்த சிறு வயதிலிருந்தே அந்த அரச சபையிலே இந்த எங்களுடைய இந்த மாங்குடி மருதனார் அங்கு புலவராக இருந்திருக்கின்றார். எனவே அந்த உரிமையுடன் அவர் மன்னனுக்கு நிறைவேற்றி அவருக்கு அந்த அவருடைய வாழ்க்கை தத்துவத்தை சொல்லுகின்றார். ஒரு மன்னனானாலும் இறுதியினே ஒருபிடி சாம்பலாவதுதான் உண்மை. இந்த வாழ்க்கை தத்துவம் என்பது இத்தனைதான் செல்வங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் நிலையில்லாதவை. ஒரு நாள் இவை அனைத்தும் அழிந்து போகும். எனவே அந்த நிலையான வீடு பேரை அடைவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்ய வேண்டும். அதைத்தான் மன்னனாகிய நீயும் செய்ய வேண்டும். நீ பொருள் சேர்த்து விட்டாய், பொருள் சேர்த்து விட்டாய், நீ எல்லோருடைய மனங்களிலும் நிறைந்திருக்கின்றாய், நீ எல்லா நாடுகளையும் வென்று விட்டாய். அந்த வென்ற நாடுகள் அனைத்துக்கும் சீர்திருத்தினாய், அவன் அனைத்தையும் எல்லோருக்கும் தேவையானவற்றை எல்லாமே கொடுத்தாய். நீ இப்படியெல்லாம் புகழோடும் பேரோடும் இருக்கின்ற நீ, ஆனால் கொஞ்சம் எண்ணிப்பார் உன்னுடைய மூதாதையர்களை. அவர்களும் உன்னை போல்தான் பெரிய வீரர்களாக இருந்தார்கள், வல்லவர்களாக இருந்தார்களே, எல்லாம் சிறந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் இறுதியில் என்ன நடந்தது? அவர்கள் இன்று இல்லை. எனவே இந்த நிலையாமை என்பது உண்மை. இந்த நிலையாமையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையாமை என்பது உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையாமைக்கு நீ அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ அந்த அந்த அடுத்த கட்டத்திற்கு நீ அந்த உயர்ந்த வீடு பெற்று அடைவதற்கு அறம் பொருள் இன்பம் என்ற அந்த மூன்றையும் நீ பெற்றுவிட்டால் அங்கால இருக்கின்ற அந்த வீடு பெற்றுக்கான வழிவகைகளை நீ செய்ய வேண்டும் என்று அவர் அந்த மன்னனுக்கு கூறுவதாக ஒரு வழிகாட்டுதலாக இது அமைவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த மதுரை நகரத்தை நாங்கள் பார்ப்போமே, ஆனால் இங்கு எல்லா பல மதங்கள் இருந்திருக்கிறது. அங்கே ஒரு ஒற்றுமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே இருக்கின்ற விழாக்கள் நடைபெற்றிருக்கின்றது. அந்த விழாக்கள் மூலம் எல்லோரும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறார்கள். இங்கு நாங்கள் சந்தைகள் என்று பார்க்க போனால் பகல் சந்தையும் இரவிலே அல்லங்காடி என்ற இரவு சந்தையும் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த இரவு சந்தையிலே கூடுதலாக பெண்கள் அங்கு அந்த கடைகள்ல இருந்திருக்கிறார்கள். அந்த கடைகள்ல இருந்த பெண்கள் எல்லாம் தாமாக தங்களுடைய வேலைகள் எல்லாம் முடித்து விட்டு 12 அந்த நடி சாமத்துக்கு பின்பு அவர்கள் அப்படியே சாத்தி விட்டு அதிலே உறங்குவார்களாம், எந்த ஒரு பயமும் இல்லாமல். இது கூட நான் ஒரு காலத்து எங்களுடைய ஈழத்து மண்ணையும் யோசித்து பார்த்தேன். 12 எந்த நடிச்சாமம் என்றாலும் ஒரு பெண் தனியாக செல்லுகின்றாள் என்றால் அங்கே அந்த ஆட்சி சிறப்பாக இருந்திருக்கிறது. அப்படித்தான் இந்த மதுரையிலும் அந்த ஆட்சி சிறப்பாக இருந்ததை நான் காணக்கூடியதாக இருந்தது இந்த மதுரை காஞ்சியினூடாக. அந்த பாடல் வரிகள் அந்த புலவன் மிகவும் அழகாக சொல்லுகின்றார். மேற்திசை தோன்றிய பிறை நாள்தோறும் சிறத்தலை போல மேற்கே தோன்றுகின்ற அந்த பிறையானது வளர்ந்து வளர்ந்து எவ்வாறு பெரிதாக வருகின்றதோ அதை போல உண்டான உன்னுடைய உன்னுடைய சிறப்பெல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. நீ வளர்ந்து வருகின்றாய். அதே போல கீழ்த்திசையில் தோன்றுகின்ற அந்த முழுமதி மெல்ல மெல்லமாக அது குறைந்து இல்லாமல் போவது போல உனக்கு இருக்கின்ற பகைகள் எல்லாம் விலக வேண்டும். விலகி நீ அந்த நல்ல ஒரு வீடு பேற்றை அடைய வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். மேலுலகத்து அமிர்தத்தோடு பெறுவதென்றாலும் கூட நீ விரும்ப மாட்டாய். உனக்கு உண்மை என்பதுதான் உன்னுடைய கொள்கையாக இருக்கும். மெய் என்றால்தான் நீ அதனை செய்வாய். இப்படி உன்னுடைய நல்ல நல்ல குணங்கள் எல்லாம் உன்னிடம் இருக்கின்றது. அவருக்கு யாருக்கு நீ அஞ்சி நடங்க மாட்டாய். உண்மைக்கு மட்டும்தான் பணிவாய். நீ மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு அந்த பெருமையை மட்டும்தான் உன்னால வாங்க முடியும். அப்படி உன்னுடைய பெருமைகள் சொல்லில் அடங்காது. அத்தகைய பெருமையுடைய நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த இத்தகைய நீ எல்லோருக்கும் கொடுத்து விட்டாய். எல்லாம் உன்னுடைய செய்ய வேண்டிய அத்தனையும் செய்து விட்டாய். இனி நீ அடுத்த நீ இந்த இல்லாமை, அதாவது இந்த நிலையாமையை உணர்ந்து நீ வீடு பேற்றுக்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்ற வகையிலே மிக அழகாக பாடுகின்றார். தொல் ஆணைய நல்லாசிரியர் புனர் கூட்டு உண்ட புகழ்கால் சிறப்பின் நிலந்தரு திருவின் நொடியோன் போல வியப்பும் சால்பும் செம்மை சான்றுறார் பலர் வாய்ப்பு புறர சிறப்பின் தோன்றி என்று கூறி அவர் சொல்லுகிறார். நீ உன்னுடைய ஆற்றல் எல்லாம் நன்றாக இருக்கின்றது. நீ உனக்கு நான் நிறையவற்றை சொல்லிவிட்டேன். நீ ஒரு ஆசாடாக ஒரு புலவனாக உன்னை வழிப்படுத்தி சொல்லுகின்றேன். நீ எல்லா பேறுகளையும் பெற்று புலவர் இவ்வாறு வாழ்த்துகின்றார் என்றால்,
பொலம்பூன் ஐயா உட்பட புகழ்ந்த மரமிகு சிறப்பின் குறுநில மன்னர். அவரும் பிறரும் துவற்றில் பொற்பு விளக்கி புகழவை நிகழ்த்தும் ஏத்து இலங்கு இளை மகளிர் கலத்தி ஏந்திய மனங்கமிழ் தேரல் மடுப்ப நாளும் மகிழ்ந்து இனிது உரைமதி பெரும வரைந்தினு பெற்ற நல் ஊழியையே. அதாவது நீ உன்னுடைய ஊழ்வினை பயனாக எல்லாவற்றையும் செய்துவிட்டாய், இனி அடுத்ததாக வீடு பேற்றுக்கான வழிகளை நீ பார்க்க வேண்டும், நீ சிறப்பாக இருக்க வேண்டும் என்று மிக அழகாக அருமையாக அந்த புலவர் அங்கு மன்னனுக்கு வாழ்வியலை பற்றி கூறுகின்றார். இந்த வாழ்வியல் உண்மை அங்கு புலவருக்கு மட்டுமில்ல எங்களுக்கும் பொருந்தும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். உண்மையிலேயே நிலையாமை என்பது எல்லோருக்கும் உரித்தானது. உண்மை நான் நினைக்கின்றேன் இந்த 10 பாட்டு நூல்களை, இந்த சங்ககால நூல்கள் அனைத்துமே எங்களுக்கு வாழ்வியலுக்கு ஒரு விளக்கம் கூறுவனவாகத்தான் இருக்கிறது. இங்கு கூறியது அத்தனையும் வாழ்வாங்கு வாழ்ந்தாலும் நாங்கள் அடைய போகின்ற இடம் இன்னும் ஒரு இடம். அந்த இடத்திற்கான நல்ல பண்புகளை, நல்ல பணிவுகளை, நல்லவற்றை சேர்த்துக்கொள் என்பது கூறுவது போல இருந்தது. இதனை நாமும் உணர்ந்து எத்தனை பொருள்கள் பண்டங்கள் இருந்தாலும் கூட இது நிலையில்லை, நாங்கள் நிலையாமையை உணர்ந்து நல்ல வழியிலே சென்று நன்மையை தேடி எல்லோரும் போற்றக்கூடியதாக வாழ்ந்து அந்த இறைபதத்தை அடைய வேண்டும். அந்த வீடு பெற்று அடைவதற்கு நல்ல வழியை, நல்ல வழியிலே நாங்கள் செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக உணர்ந்து இந்த அழகிய தருணத்துக்கு அனைவருக்கும் நன்றியை கூறி மதுரை காஞ்சி மிகவும் நீண்டது, இன்னும் ஏராளம் இருக்கின்றது சொல்வதற்கு. நான் இதை மிகவும் சுருக்கமாகவே கூறியிருக்கின்றேன். இது முழுவதையும் அடக்க முடியாமல் இருந்தது. அந்த வகையிலே அனைவருக்கும் இதனை கேட்டு மகிழ்ந்த அத்தனை பேருக்கும் இதனை ஒரு தளத்திலே எமக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கிய நிறுவனர் அம்மையார் அவர்களுக்கும் அனைத்து பேச்சாளர்களுக்கும் எங்களுடைய அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி கூறி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பு. உள்ளதிலே மிகப்பெரிய நூல், 10 பாட்டு நூல்களிலே மிகப்பெரிய நூல் எங்களுடைய மதுரை காஞ்சி. அதுல மிகப்பெரிய சிறப்புகள் எல்லாம் அடங்கி இருக்கிற நூல். இந்த நூலை உங்களுக்கு தந்தது இயற்கையாக அமைந்து விட்டது என்றாலும் கூட மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது. அந்த இயற்கை எப்போதும் சமநிலை வேணும் என்று கூறுவார்கள். இயற்கை எப்போது நாங்கள் எங்கள் பாட்டில் இருந்தாலே இயற்கை தானாக நடத்தி கொண்டு போகும். அவ்வாறான ஒரு சிறப்பாக இந்த உங்களுடைய உரை அமைந்திருக்கிறது. எல்லோருக்கும் ஒரு அறிவுரை கூறுவதாக. உண்மையில் புலவர்கள் அன்று பலமாக இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பற்றிருந்தது, அதை ஏற்றுக்கொள்வோம், எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அவர்கள் கூறுவது வளமாக இருந்தது, அவர்களுடைய நூல்கள் வளமாக இருந்தன. அந்த ஆற்றல் அவர்களுக்கு இருந்தது. அரசனையே அடக்கி ஆளக்கூடிய, அறிவுரை ஆற்றக்கூடிய தகமை அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அந்த புலவர்களை அவன் மன்னர்களும் அவ்வாறு போற்றி புகழ்ந்திருக்கிறார்கள். 7 வயது சிறுவனாக இந்த தலையலங்கால் சிறுவன் பாண்டியன் அந்த தேர் தட்டில் நிற்கும் போதே அவன் அந்த ஆசனத்தில் அமரவில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. அவன் ஆசனத்தில் அமர்ந்திருந்தால் அவனை வழியே தெரியாது. அவ்வளவு குட்டி சிறுவனாக இருக்கும் போது அதில் அவர் நின்று கொண்டுதான் அந்த போர் புரிந்ததாகத்தான் கூறப்படும். உண்மையில் நீங்கள் கூறும் போது நானும் அவ்வாறு அந்த இறுதிக்கட்ட போரை நாங்கள் பார்க்கும் போது சில காணொலிகள் துண்டு துண்டாக எங்களுக்கு கிடைத்தன. காலில் செருப்பில்லை, கால் எந்த முள்ளு பாதை, சேறு, சகதி, உடைகளே பாதுகாப்பில்லாத உடைகள், எல்லாவற்றோடும் சின்னஞ்சிறுவர்களாக எங்கள் போராளிகள் நிற்கும் போது மிக பிரமாண்டமான போர்க்கருவிகளோடு உலகம் அத்தனையும் எதிராக நின்றது. எங்களுக்கு உலகம் ஏன் அவ்வாறு எதிராக நின்று பார்த்து கொண்டிருந்தது என்பது இன்று வரை எங்களுக்கு அறியாத ரகசியமாகவே இருக்கிறது. அவ்வாறாக நாங்கள் இன்னும் தவறு செய்தோம், தவறு இழைத்தோம் என்றுதான் உரத்த குரலில் கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு இருக்கிறது. அவ்வாறாக ஒரு புறத்துணை சார்ந்த நூலை மிக அழகாக அகத்தனையாகவும் நாங்கள் பார்க்கலாம். ஒரு அற்புதமான ஒரு தன்மையை குறித்த உண்மையில பல சம்பவங்கள் எங்களோட ஒத்து போவதாக நான் உணர்கிறேன். பெண்கள் பாதுகாப்பாக இருந்த ஒரு தன்மை. கிளிநொச்சி நகரில் இருந்து ஒரு ஏறக்குறைய 1-2 மணி போல நாங்கள் ஒரு இலக்கிய சந்திப்பை நிகழ்த்திவிட்டு ஒரு பெரு விழாவை நடத்திவிட்டு துவிச்சக்கர வண்டியில் நான் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள என் வீட்டுக்கு நான் தன்னந்தனியாக சென்று கொண்டிருந்தேன். தெருவிளக்குகள் இல்லை, பாதுகாப்புக்காக யாருமே இல்லை. ஆனால் மனதில் ஒரு சிறு துளி கூட பயம் இல்லை, அச்சம் இல்லை. ஏனெனில் என் நாடு, என்னுடைய சகோதரர்கள் வாழுகின்ற பாதுகாப்பு
பாதுகாப்பு தருவார்கள் என்ற நம்பிக்கை, அதே நேரம் எல்லோரும் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு அசையாத நம்பிக்கை. நான் அப்பொழுது ஆசிரியர் பணியில் இருந்தேன். அவ்வாறு இருந்தும் கூட நான் எந்த அச்சமும் ஒரு ஒரு திருமணம் ஆகாத வயது அந்த நேரத்தில் கூட நான் அச்சமின்றி பயணித்தேன். நான் மட்டுமல்ல, அங்கிருக்கும் அத்தனை பெண்களும் அந்த அளவு பாதுகாப்பை உணர்ந்தார்கள். உணரக்கூடிய ஒரு தெய்வீக ஆட்சி அங்கு நடைபெற்றது. அந்த ஆட்சியை போல இந்த பெண்களும் அந்த தாங்கள் விற்பனை செய்த இடங்களில் அவ்வாறு படுத்து உறங்கக்கூடிய ஒரு சுதந்திரம், ஒரு உரிமை, அவர்களுக்கு பாதுகாப்பு இருந்திருக்கிறது. அவ்வாறாக உண்மையிலும் மதுரை காஞ்சி தூங்கா நகரம் என்பது நான் அறிந்ததுதான். அதே நேரம் இன்னும் ஒன்று சமகாலத்து நிகழ்வாக மதுரையில் அதிக காலம் ஓடிய திரைப்படம் அங்க சிறந்த திரைப்படமாக கூறுவார்கள். அவ்வாறு அவர்களுடைய அந்த உன்னிப்பான கவனம், அவர்களுடைய விமர்சனம், அவருடைய பார்வை, மதுரை மக்களுடைய பார்வை சரியாக இருக்கும் என்று இன்றளவு கூட அந்த கணிப்பு இருக்கிறது. மதுரை மக்கள் சரியாக கணிப்பார்கள். அந்த திரைப்படங்கள் அதிக நாட்கள் ஓடினால் அது வெற்றி படங்களாக கணிப்படும் பண்பு இன்றும் இருக்கிறது. அவ்வாறாக பல சிறப்புகளை நீங்கள் கூறியிருந்தீர்கள். அந்த புலவன் எவ்வாறு அந்த மன்னனுக்கு உண்மையிலே நிறைவாக இன்றும் அந்த நிலையாமையின் மூலை அவர் செய்த புகழின் மூலம்தான் நாங்கள் இன்றும் இந்த மதுரை காஞ்சியை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். சங்க காலத்து நூல்களை நாங்கள் படித்துக் கொண்டிருப்பது அந்த புகழின் காரணமாக. நிச்சயமாக அவர்கள் பொருள் தேடி பொருளை மட்டும் வைத்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் படித்திருக்க மாட்டோம். அவ்வாறாக இந்த புகழுக்கு காரணமாக புகழ் அழியாத என்று கூறுவார்கள். இவ்வளவு ஆண்டுகள் கடந்த எத்தனை விதமான வாழ்க்கை பரிமாணங்களை காட்டியிருக்கிறது. நாட்டை காட்டியிருக்கிறது, மக்களை காட்டியிருக்கிறது, நகர சிறப்பை காட்டியிருக்கிறது, வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்தையும் காட்டியிருக்கிறது. இவ்வாறாக சிறப்பு பொருந்திய இலக்கியங்களை உண்மையில் மிகச்சிறந்த இலக்கியவாதிகள் மூலம் கேட்கும் போது தேன் பருகியது போல் இருக்கிறது. அவ்வாறாக இன்னும் இதை கேட்க வேண்டும், இதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும், இதற்குள் நுழைய வேண்டும் என்று இருக்கிறது. எங்களை எவ்வாறு அழைத்து கொண்டு போனீர்கள். மிகச்சிறந்த ஒரு பேராளமை மூலம் இந்த மதுரை காஞ்சி நூல் மிகப்பெரிய நூல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. திரும்பவும் அவர் வாயிலாக நாங்கள் கேட்டிருக்கிற ஒரு கதை கூறுவது போல அற்புதமாக கூறுகின்றனர். மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் அம்மா. அனைவர் சார்பாகவும் வணங்கி மகிழ்கிறோம். மிக்க நன்றி. இப்பொழுது எங்களுடைய தளிர் 5 மலரும் மகளிரும் அரங்கம் நிறைவுக்கு வருகிறது. மிகச்சிறந்த ஒரு ஆய்வரங்கமாக இந்த அரங்கம் ஒரு சிறு துளியாக நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அந்த வகையில் எங்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய, ஏனெனில் சங்ககால ஆட்சியை, சங்ககால மன்னர்களின் அந்த பண்பை நாங்கள் நேரடியாக அனுபவித்தவர்கள் என்ற மன நிறைவு எங்களுக்கு நாங்கள் தோற்கடிக்கப்பட்டதாக நான் எப்போதும் எண்ணுவதில்லை. ஏனெனில் அது ஒரு புள்ளிதான், இன்னும் தொடரும். எங்கேயோ நாங்கள் வென்று கொண்டேதான் இருப்போம், எப்போதும் வென்று கொண்டே இருப்போம். வெற்றிகள் நம்ப சப்படும் நிச்சயமாக. அந்த வகையில் நாங்கள் மிக உயர்வான சிந்தனைகளோடு, உயர்வான எண்ணங்களோடு, உயர்வான விழுமியங்களோடு நாங்கள் பயணிப்போம். அந்த வகையில் நாங்கள் மீண்டும் ஒரு நல்ல அரங்கில் மலரும் மகளிர் 6வது அரங்கில் சந்திக்கும் வரை அனைவரிடமிருந்தும் மிக மிக மன நிறைவோடும் மன மகிழ்வோடும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி.